හොඳයි අද එළිදරව් 31 වෙනි කොටස. இன்றைக்கு வெளிப்படுத்தல் 31ஆம் பாகம். ඉතින් කවුරු හරි මාධ්‍ය ඔස්සෙන් මේක බලනවා නම් யாராவது ஒருவர் ஊடகத்தின் மூலமாக இதை பார்த்தால் ඔයගොල්ලන්ට අගක් මුලක් තේරෙන්නේ නැති වෙයි. இதனுடைய ஆரம்பமும் முடிவும் எதுவுமே உங்களுக்கு புரியாது. ඒ නිසා වහම වහලා ஆகவே நீங்கள் அதை மூடிவிட்டு இப்பொழுது එළිදරව් පළවෙනි කොටසට යන්න. ஆகவே வெளிப்படுத்தல் 1ஆம் பாகத்திற்கு செல்லுங்கள். මොකද 30ක් ඇහුණා නම් තමයි 31 තේරෙන්න යන්නේ. 30 பாகங்களை நீங்கள் செவி கொடுத்தால் அல்லது பார்த்தால் தான் 31ஆம் பாகம் உங்களுக்கு புரியும். අද එළිදරව් පොතේ අපි කතා කරන්න යන පද இன்று வெளிப்படுத்தலிலே நாம் பேச போகின்றதான வசனங்களாவன 14 වෙනි පරිච්ඡේදයේ 14ஆம் அதிகாரத்திலே 13 සිට 20 දක්වා 13ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலே. හැබැයි ஆயினும் මම 15 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය කියවලා 15ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை வாசித்து ඊට පස්සේ ආපහු 14 13ට මම ඔයගොල්ලන්ව එක්කන් යන්න යනවා. அதன் பின்பு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு உங்களை அழைத்து செல்கிறேன். 15 එක මෙන්න මෙහෙම කියනවා. 15:1 இப்படி சொல்லுகிறது. ස්වර්ගයේහි මහත් වූ විශ්මපත් වූ තවත් පුදුමයක් දුටිමි. එනම් දේව දූතයන් 7 දෙනෙක් පීඩා 7ක් රැගෙන සිටියෝය. එයින් දෙවියන් වහන්සේගේ උදහස කෙලවර වන බැවින් ඒවා අන්තිම පීඩාය. பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளையுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. එහෙමනම් මිත්‍රවරුනි அப்படியானால் அன்பானவர்களே අර මම කිව්වා නේද දෙවියන් වහන්සේ මේ ලෝකෙ විනිශ්චය කරනවා ගහනවා උන්වහන්සේගේ උදහස වගුරනවා කියලා. நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, தேவனுடைய கோபத்தினாலே தேவன் உலகத்தை கண்டிக்கின்றார், அடிக்கின்றார், தண்டிக்கின்றார் என்று. ඒවා සේරම ඉවර වෙන්න යන ඔය අන්තිම පීඩා 7 ගැන තමයි දැන් අපි බැලුවේ. அவைகள் எல்லாம் முடிவுறுகின்றதான கடைசி 7 வாதைகளை குறித்தே இப்பொழுது வாசிக்கப்பட்டது. අද නෙවෙයි ඒක උගන්වන්න යන්නේ. அதை அல்ல இன்றைக்கு நான் கற்றுக் கொடுக்க போவது. නමුත් මේක අපි මතක තියාගන්න ඕන. இதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ඒ කියන්නේ අවසාන පීඩා 7ට කලින් සිදුවෙන්න යන දේ තමයි අද අපි බලන්න යන්නේ. அதாவது இறுதியாக நடக்க போகின்ற 7 வாதைகளுக்கு முன்பு நடக்க போகின்ற சம்பவங்களை குறித்து இன்று பார்க்க போகிறோம். ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේගේ උදහසටත් කෙලවරක් තිබෙනවා. அதாவது தேவனுடைய கோபாகினைக்கும் ஒரு முடிவு உண்டு. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේගේ උදහස ඇත්තට පටන් ගන්නෙ කොහෙද දන්නවද? அப்படியானால் தேவனுடைய கோபம் எங்கே ஆரம்பிக்கின்றது தெரியுமா? මතකද අපි බැලුවා බැටළු පැටවානෝ ගිහින් ඒ මුද්‍රණ දාපු පොත අරගෙන එක එක මුද්‍රණ ගැලෙව්වා. ஞாபகம் உண்டா? அந்த ஆட்டுக்குட்டியானவர் போய் முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தை எடுத்து ஒவ்வொரு முத்திரையாக உடைத்தார் என்று பார்த்தோம். ඒ මුද්‍රා 7 කඩන එකෙන් දෙවියන් වහන්සේගේ උදහස වැగిරෙන්න පටන් ගත්තා. அந்த முத்திரை உடைப்பதின் மூலமாக தேவனுடைய கோபம் ஊற்றப்படுகின்றது. එළිදරව් 15 එකේ දකින ඒ පීඩා 7න් උන්වහන්සේගේ ඒ උදහස හමාර වෙනවා. வெளிப்படுத்தல் 15:1 நாம் பார்க்கின்றதான அந்த கோபாக்கினின் 7 சம்பவங்களின் மூலமாக அது முடிவுக்கு வருகின்றது. මිත්‍රවරුනි ඔබට මම රහසක් කියලා දෙන්න ඕන. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும். බයිබලේ අපි දකින දෙවියන් වහන්සේගේ ගුණාංග වලින් එකක් තමයි කෝපය. வேதாகமத்திலே நாம் பார்க்கின்ற நம் தேவனுடைய குணாதிசயங்களிலே ஒன்றுதான் கோபம். අපේ දෙවියන් වහන්සේ රූපයක් නෙවෙයි. நம்முடைய தேவன் ஒரு உருவம் அல்ல, சிலை அல்ல. උන්වහන්සේට හැඟීම් තිබෙනවා. அவருக்கு உணர்வுகள் உண்டு. උන්වහන්සේට ප්‍රේමය විතරක් නෙවෙයි තියෙන්නේ. அவருக்கு அன்பு மாத்திரம் அல்ல, උන්වහන්සේට තරහ යන අවස්ථාවක් තියෙනවා. அவருக்கு கோபம் வருகின்ற சந்தர்ப்பங்களும் உண்டு. බයිබලේ අපි දැකලා තියෙනවා. வேதாகமத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். එක සැරයක් උන්වහන්සේට දටම මල පැන්නා. ஒரு முறை அவருக்கு நன்றாகவே பூ பாய்ந்தது. උන්වහන්සේ කිව්වා ආයෙ නම් එකෙක්වත් තියන්නේ නැහැ. ওই ජල ගැල්මකින් මුළු ලෝකෙම විනාශ කරනවා කියලා. இதுக்கு மேல ஒருவரை உயிரோடு வைக்க மாட்டேன், வெள்ளப்பெருக்கினால் எல்லாரையும் அழிக்க போகிறேன் என்று சொன்னார். මට හිතෙනවා අපරාධ ඔය නොවා කියන එකෙක් හොඳට හිටියේ කියලා. எனக்கு ஞாபகம் வருது, அந்த நல்லா என்று சொல்லி ஒரு மனிதன் இருந்தானே என்று எனக்கு கவலையாக இருக்கிறது. මොකද ඒ නරියා එතන හිඳලා නැත්තම් அந்த நரி அங்கே இறந்திராவிட்டால் එතනින්ම මේ ලෝකේ විනාශ වෙලා ඇති. අපි නෑ, අපිට ෂේප්. අපි ෂේප් එකේ ඉන්න ඇති.
அந்த இடத்திலிருந்து உலகம் என்று ஒன்றில்லை, நாம் என்று ஒன்றில்லை, நாங்களும் இல்லை, எல்லாம் ஷேப். කොහොම හරි ඉතින් ඒ නොවා කියන එකව බේරුවා. எப்படியோ இந்த நோவா என்ற ஒருவனை காப்பாற்றினார். ආපහු ලෝකෙ පවතින්න ගත්තා. அதன் பின்பு உலகம் மீண்டும் உண்டாக ஆரம்பித்தது. මට මතක් වෙනවා எனக்கு ஞாபகம் வருகிறது නොවාට දෙවියන් වහන්සේ කියපු කතාව. நோவாவுக்கு தேவன் சொன்ன கதை. දෙවියන් වහන්සේ කියනවා උඹ බෝවියන් පොළව පුරවපන් කියලා. நோவாவை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ பெருகி உலகத்தை நிரப்பு. ඒ වගේම ආදම්ටත් ඔක කියලා තිබ්බ මතකද? ஞாபகம் இருக்கிறது, ஆதாமுக்கும் தேவன் அதை சொன்னார். ආදම්ටයි නොවටයි විතරයි දෙවියන් වහන්සේ කිව්වේ බෝවියන් තව වර්ධනය වියන් පොළව පුරවපන් කියලා. ஆதாமுக்கும் நோவாவுக்கும் மாத்திரம் தான் தேவன் சொன்னார், பலிகு பெருகு பூமியை நிரப்பு என்று. ඒ දේ අවස්ථාවෙම මේ ලෝකේ කවුරුත් හිටියේ නෑ. அந்த ரெண்டு சந்தர்ப்பங்கள வேற யாரும் இந்த உலகத்தில் இருக்கவில்லை. අපේ උන් ඒ පොරොන්දුව Tamanට අරගෙන அந்த வாக்குத்தத்தை நம்முடைய ஆட்கள் எடுத்துக்கொண்டு දැන් පොළවේ අපිට හිට ගන්න තැනක් නෑ. இப்ப பூமியில நமக்கு நிற்கிறதற்கு இடமில்லை. මුන් බෝ වෙනවා වැඩි වෙනවා පොළව පුරවනවා. அவன் இவன் பெருகிறான் நிரப்புறான். යාරි ඒව වැඩක් නෑ. அது வேலை இல்லை. දැන් එතකොට දෙවියන් වහන්සේගේ උදහස උන්වහන්සේ වැගුරුවේ මුළු ලෝකෙම විනාශ කරලා. அவன் தேவன் தன்னுடைய கோபத்தை ஊற்றியது முழு உலகத்தையுமே அழிக்கும்படியாய். ඊට පස්සේ බාබෙල් කොත හදනකොට அதன் பின்பு பாபேல் கோபுரம் கட்டுகிற பொழுது උන්වහන්සේට ආපහු තද වෙලා அவருக்கு மீண்டும் கோபம் வந்து භාෂාවන් විසුරුවා හැරියා. பாஷைகளை தாறுமாறாக்கினார். ඊට පස්සේ එක අවස්ථාවක උන්වහන්සේට හොඳට තද වෙලා இன்னும் ஒரு சூழ்நிலையில அவருக்கு மிக கோபம் வந்து கடுப்பு வந்து වසංගත 10ක් ඇරියේ නැද්ද ඔය මිසරයන්ට? அந்த எகிப்துக்காரன் மேலே 10 வாதைகளை அனுப்பவில்லையா? වතුර ලේ වෙනවා. அந்த ரத்தம் தண்ணீர் ஆகிறது. හැමතැනම ගෙම්බෝ. எல்லா இடத்திலும் தவளைகள். ඊට පස්සේ ගල් වරුසා වහිනවා. அதன் பின்னதாக கல்மலை பொழிகிறது. දෙවියන් වහන්සේ ගැහුවා කියන්නේ පුදුම ගැහිලි ගහලා උන්වහන්සේගේ කෝපය ප්‍රකාශ කරලා තියෙන්නේ. தேவன் அடித்து அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தினார். தண்ணீர் ரத்தமானது. ඊට පස්සේ මතකද ආකාන් කියන මනුස්සයා අර මේ බාබිලෝන් බෙඩ් ෂීට් එකක් හොරකම් කරා කියලා මුළු පවුලටම ගල් ගහලා මරපන් කිව්වා. ஆகான் என்கிற ஒருவன் அந்த இருந்த பெட்ஷீட்டை களவெடுத்ததற்காக முழு குடும்பத்தையே அடித்தார். ඒ වගේ උදහසක් මට තිබෙනවා නම් මේ කොලෙජ් එකට ගල් ගහන පීරියඩ් එකක් හැමදාම දාන්න ඕනේ. அப்படிப்பட்ட கோபம் எனக்கு இருந்தால் ஒவ்வொரு பாடத்தையும் கல்லடித்து அங்கே வெளியில போட வேண்டும். මොකද බෙඩ් ෂීට් එකක් විශ්වා කියලා ගල් ගහලා මැරුවා මුළු පවුලට. ஒரு பெட்ஷீட்டை களவெடுத்ததற்காக அங்கே ஒரு கல்லை அடித்து முழு குடும்பத்தை அழித்தார்கள். සෝදොම් ගොමෝරා ගෙන්දගම් වගුරලා නගර එහෙමම විනාශ කරා. அந்த கெந்தகத்தை ஊற்றி அந்த நகரத்தையே அழித்தார். ඉතින් මේ දෙවියන් වහන්සේ මෙච්චර දේවල් අපිට කියලා පෙන්නලා තියෙන උන්වහන්සේගේ උදහස. இப்படியாக இந்த தேவன் சொல்லி காண்பித்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். හැබැයි එලිදරව් පොතේ මුද්‍රා කඩන්න පටන් ගත්තාම එනවා නේද පීඩා? ஆனால் வெளிப்படுத்தலிலே முத்திரைகள் உடைக்க ஆரம்பிக்கிற பொழுது வருகிற உபத்திரவம் இருக்கிறது அல்லவா? ඒ පීඩාව තරම් කිසි පීඩාවක් ලෝකෙට ඇවිල්ලා නැහැ. அந்த உபத்திரவத்தை போல உலகத்திற்கு இதுவரை உபத்திரவம் வரவில்லை. එලිදරව් පොතේ උන්වහන්සේ විනිශ්චය කරනකොට එන උදහස තමයි උන්වහන්සේගේ නියම උදහස. வெளிப்படுத்தல் அவருடைய முத்திரை உடைக்கப்படுகிற பொழுது உண்டாகிற உபத்திரவம் அல்லது கோபம் இருக்கிறது அல்லவா, அதுதான் நிஜமான கோபம். එතකොට හිතලා බලන්න කොහොම තියෙයිද මේ ලෝකේ කියලා. அப்படியானால் நினைத்து பாருங்கள் எப்படி இந்த உலகம் இருக்கும் என்று. හැබැයි අපිට බය නැහැ. ஆனால் எங்களுக்கு பயம் இல்லை. මොකද ඔය මොකා මොනවා කිව්වත් මට කමක් නැහැ. எவன் என்ன சொன்னாலும் எனக்கு பரவாயில்லை. සමහරව හිතනවා පාස්ටර් සුරේෂ් දන්නේ නැහැ ලෝකේ ඉන්න මිනිස්සු මොනවද හිතන්නේ කියලා. சிலர் நினைக்கலாம் பாஸ்டர் சுரேஷ் உலகத்தில் இருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று தெரியாது இருக்கலாம். මම කියන්නද මොන ඒවා හිතනවද කියලා. நான் எவன் என்ன நினைக்கிறார் என்று சொல்லட்டுமா? ඕගොල්ලෝ හොල්මන් වෙන්න එපා. நீங்க பயப்பட මේ வேண்டாம். ඒ වගේ උන් බලනවා නම් උන්ට විතරයි මේක. இப்படி நினைக்கிறவன் இதை பார்த்தா அவனுக்கு தான் இது. හොඳේ මේක நல்லதா சரியா? මේක කැමරා පිටිපස්සේ ඉඳන් බලන්නේ උන්ට. இது கேமராவுக்கு பின்னால இருந்து பார்க்கிறவனுக்கு. ඒ මිලේනියලිසම් ඒක තමයි. அதுதான் ඒ මිලේනියලිසම් අවුරුදු 1000ක පාලනය නැහැ කියනවා. 1000 வருட அரசாட்சி இல்லை என்று சொல்லுகிறவன் போஸ்ட் மிலேனியலிசம். போஸ்ட் மிலேனிசம். ඒ කියන්නේ අවුරුදු 1000ක් පාලනය ඉවර වුණාම තමයිලු සභාව ඕසවා ගැනීම සිද්ධ වෙන්නේ. 1000 வருட அரசாட்சி முடிந்த பின்புதான் சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லுகிறவன் ප්‍රී මිලේනියලිසම්. ඒක තමයි මම. ඒ කියන්නේ අවුරුදු 1000ක් පාලනයට කලින් සභාව ඕසවා ගන්නවා කියන එක. அதுதான் நான் 1000 வருட அரசாட்சிக்கு முன்னதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். டிஸ்பென்சேஷனல் ப்ரீமிலேனியலிசம்.
එපා ඩිස්පෙන්සරි එකට ගියාලු රයිට් ඩිස්පෙන්ස් නෑ ඒ දන්නවද මං කියන්නේ ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? මගේ දේශනා අහන මිනිස්සු என் பிரசங்கங்களை கேட்கிற மனிதர்கள் මට විවේචනය කරා නම් කිසිම ප්‍රශ්නයක් නෑ என்னை விமர்சித்தால் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. මොකද සුරේෂ්ට නෙවෙයිනේ ඔක්කොම දන්නේ ஏனென்றால் சுரேஷுக்கு மாத்திரம் எல்லாம் தெரியாதுதான். එදා මට ලස්සන කමෙන්ට් එකක් ඇවිල්ලා තිබ්බා அன்றைக்கு ஒரு நல்ல கருத்து வந்தது. සහෝදරයෙක් කවුද කියලා මට දන්නේ யார் சகோதரன் யாருன்னு தெரியாது. පාස්ටර් ඔයා අර මේ හිරෝෂිමා නාගසාකි පරමාණු බෝම්බ වලට ටයිටේනියම් බෝම්බ කියලා කිව්වා. ඒක වැරදි. ඒක ප්ලූටෝනියම් කියලා. அந்த ஹிரோஷிமா நாகசாக்கி அழித்து அணுகுண்டு அது டைட்டோனியம் என்று சொன்னீர்கள். அது அதுவல்ல, அது ප්ලූටෝනියම් යුරේනියම් මොකක් හරි එකක්. ஏதோ உண்டு. ඒක කියවනකොට තමයි මට මතක් වුණේ அதை வாசிக்கிற பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது. ඇත්තනේ උයි உண்மைதானேடா. ටයිටේනියම් කියන්නේ මේ ග්ලාස් එකේ තියෙන මේ ෆ්‍රේම් එක ටයිටේනියම් ෆ්‍රේම් එකක්. அதாவது මේක පරමාණු බෝම්බ හදන්න බෑනේ. டைட்டேனியம் என்பது இந்த கண்ணாடியிலே இந்த ஓரத்தில் இந்த ஃப்ரேமிலே இருக்கின்றது. ඒ නිසා මම එයාට ලිව්වා thank you brother. ඔයා මට කියලා දුන්නට මගේ වැරදීමක් සිදු වුණා කියලා. ஆகவே நான் இதனாலே அணுகுண்டு தயாரிக்க முடியாது, ஆகவே நான் அவருக்கு அடித்தேன். சகோதரனே மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய தவறான புரிந்து கொள்ள அதில் செய்ய முடியாதுதான். ඒ වගේ මාව හදන මිනිස්සු ඉන්නවා. இப்படியாக என்னை சரி செய்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். මට පින්නන්න බැරි කවුද දන්නවද? எனக்கு கண் கொண்டு காட்ட முடியாது. யாரு தெரியுமா? උනුත් මොනවත් දන්නේ නැතුව அவனுக்கும் ஒன்று தெரியாது. මගෙත් එක අරගන්න එනේ උන් තව මට පෙන්නන්න බැරි. என்னோடு முட்டை வருகிறவனை தான் எனக்கு காட்டாது. ඌ කියනවා ඕක අපි පිළිගන්නේ නැහැ. அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ඒතර අයි කියලා අහනකොට ஏன் என்று கேட்டால் වෙන්න බෑ. அது நடக்காது, இருக்க முடியாது. වෙන්න බෑ ඔට්ටු නෑනේ. இருக்க முடியாது, நடக்க முடியாது, அது சரி வராது. ඒ නිසා සමහරව හිතනවා ஆகவே சிலர் நினைக்கிறார்கள் මට ඔය තියරිස් දන්නේ නැහැ කියලා. எனக்கு இந்த தேற்றங்கள் அல்லது தியரிஸ் தெரியாது என்று ඒ சொல்லி. නිසා තමයි මං කියන්නේ නෑ හලෝ ඔක්කොම ගවේෂණ කරලා තමයි මං ඇවිල්ලා ඉන්නේ. ஆகவேதான் நான் சொல்ல ஹலோ நான் இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து வந்திருக்கிறேன். சொல்ல முடியாட்டி பரவாயில்ல விட்டுருங்க. දැන් බලන්න டிஸ்பென்சேஷனல் ப்ரீமிலேனியலிசம் එකෙන් කොටස් තුනක් තියෙනවා. போதகர் சொன்ன இந்த இரண்டு பகுதிகளிலும் 3 பகுதிகள் அடங்கி இருக்கிறது. කියන්නේ டிஸ்பென்சேஷனல் ப்ரீமிலேனியலிசம். ஓகே අහගෙන තින්නේ டிஸ்பென்சேஷனலிசம் හරිද? கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ப்ரீ ட்ரிபியூலேஷனல் டிஸ்பென்சேஷனல் ப்ரீமிலேனியலிசம். இப்பொழுது போதகர் சொன்ன இந்த வார்த்தை. දෙවෙනි එක මිඩ් ட்ரிபியூலேஷனல் டிஸ்பென்சேஷனல் ப்ரீமிலேனியலிசம். තුන්වෙනි එක පෝස්ට් ට්‍රිබියුලේෂනල් ඩිස්පෙන්සේෂනල් ප්‍රීමිලේනියලිසම්. ඔය දැක්කද? ඔක්කොම තියෙනවා. இவைகள் எல்லாம் இருக்கின்றது. ඒ කියන්නේ පීඩාව තුල සභාව යනවද නැද්ද? சபையானது உபத்திரவத்திற்குள்ளே போகுமா இல்லையா? සභාව පීඩාවට කලින් ඔසවා ගනු ලබනවා නම් சபை உபத்திரவத்துக்கு முன்பு எடுத்துக்கொள்ளப்படுமானால் ப்ரீ ட்ரிபியூலேஷனல். அது ப்ரீ ட்ரிபியூலேஷனல். ட்ரிபியூலேஷன் කියන්නේ පීඩාව. ட்ரிபியூலேஷன் என்று சொன்னால் உபத்திரவம். ப்ரீ කියන්නේ පෙර. ப்ரீனா அது முன்பு. ලේසි. லேசு. මිඩ් ட்ரிபியூலேஷனல் කියන්නේ மிட் ட்ரிபியூலேஷன் என்று சொல்லுவது අර අවුරුදු 7 හරි මැද සභාව ඔසවා ගනු ලබනවා කියන එක. 7 வருடங்களின் சரியான நடுப்பகுதியிலே சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்பது. පෝස්ට් ட்ரிபியூலேஷனல் කියන්නේ போஸ்ட் ட்ரிபியூலேஷன் என்பது ඒ පීඩාවට පස්සේ සභාව ඔසවා ගනු ලබන එක. அந்த உபத்திரவங்களின் பின்பு சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்பது. මගේ ස්ථාවරය මොනවද? என்னுடைய நிலைப்பாடு என்ன? ப்ரீ ட்ரிபியூலேஷனல். තේරෙනවද? ப்ரீ ட்ரிபியூலேஷன். ඒ කියන්නේ පීඩාව තුලට මහත් පීඩාව තුලට සභාව යන්නේ නැහැ. அதாவது மகா உபத்திரவத்திற்குள்ளே சபையானது பிரவேசிப்பதில்லை. දැන් අනිත් ජිල්පිය. அடுத்த ஜில்பி டிஸ்பென்சேஷனலிசம். டிஸ்பென்சேஷனலிசம். අරේ ඔය තියන්නේ. ඒ කියන්නේ මම විශ්වාස කරනවා මම දකිනවා බයිබලේ நான் விசுவாசிக்கிறேன், வேதத்திலே பார்க்கிறேன். දෙවියන් වහන්සේ දේවල් වකවානු වලට කඩලා තියෙනවා. தேவன் காலகட்டத்திற்கென்று காரியங்களை உடைத்து வைத்திருக்கிறார். විවිධ වකවානු වල විවිධ දේවල් සිදු වෙනවා. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் சில சில காரியங்கள் நடக்கின்றது. ඒ වගේම අවසාන කාලේ அதே போன்று கடைசி காலகட்டத்திலே ඒ අවසාන වකවානුව තුලට අපි පිවිසෙනවා. நாம் கடைசி காலகட்டத்திற்குள் பிரவேசிக்கின்றோம். සභාව ඔසවා ගන්න ලැබුවායින් පස්සේ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு පීඩා එනවා. உபத்திரவம் வருகிறது. තේරෙනවද? அது விளங்குகிறதா? දැන් ඊළඟ එක තමයි අනිත් ජිල්පිය තමයි அடுத்த ஜில்பி தான் මිලේනියලිසම්.
மில்லேனியலிசம். මිලේනියම් කියන්නේ மில்லேனியம் என்றால் අවුරුදු 1000ක පාලනය. அது 1000 வருட ஆட்சி அரசாட்சி. අවුරුදු 1000ක්. 1000 வருட அரசாட்சி. එතකොට සමහරු කියනවා ප්‍රී මිලේනියලිසම්. මොනවද? சிலர் சொல்லுகிறார்கள் ஃப்ரீ மில்லேனியலிசம். අවුරුදු 1000ක පාලනයට කලින්. අන්න ඒක තමයි මගේ ස්ථාවරය. அதாவது 1000 வருட அரசாட்சிக்கு முன்பு. இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. මොකද සභාව ඔසවා ගනු ලබන්නේ ஏனென்றால் சபை எடுத்துக்கொள்ளப்படுவது ප්‍රී මිලේනියල්. ඒ කියන්නේ අවුරුදු 1000කට කලින් அதாவது 1000 வருடங்களுக்கு முன்பு ප්‍රී ට්‍රිබියුලේෂන්. ඒ අවුරුදු 7ක පීඩා කාලෙටත් කලින්. அதாவது அந்த மகா உபத்திரவ காலத்திற்கும் முன்பு. දැන් තේරෙනවද? இது புரிகிறதா? ඩිස්පෙන්සේෂනල්. ඒ කියන්නේ Dispensational. වකවානු විශ්වාස කරන அதாவது காலகட்டத்தை நம்புகின்ற ප්‍රී ට්‍රිබියුලේෂනල් පීඩාවට කලින් அதாவது உபத்திரவத்திற்கு முன்பு ප්‍රී මිලේනියලිසම්. மில்லேனியலிசம். ඒ අවුරුදු 1000කට කලින්. දැන් ඒක අමාරු නෑනේ නේ. இப்போ இது கஷ்டம் இல்லை தானே? 1000 வருட அரசாட்சிக்கு முன்பு. එතකොට අපේ ස්ථාවරය මොකද්ද? බයිබලයේ සැබෑ ස්ථාවරය ஆகவே வேதாகமத்தின்படி எங்களுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன? ඩිස්පෙන්සේෂනල් ප්‍රී ට්‍රිබියුලේෂනල් ප්‍රී මිලේනියලිසම්. හරි ලේසි. හොඳේ? போதகர் சொல்லிவிட்டார். දැන් ඇයි දන්නවද මම මේක කියන්නේ? இதை ஏன் நான் சொல்லுகிறேன்? සමහරු Google කාරයෝ ඉන්නවනේ. සිල Google- Googleologists. கோகுல் வாதிகள். සමහර අය බයිබලේ ඉගෙන ගන්නේ Google එක හරහා. சிலர் வேதாகமத்தை கற்றுக்கொள்வது கோகுல் மூலமாக. පීඩාව කියන්නේ මොකද්ද? உபத்திரவம் என்றால் என்ன? ட்ரிபியூலேஷன் කියලා ගහනවා. ட்ரிபியூலேஷன் என்று அடிப்பார்கள். ட்ரிபியூலேஷன் කියලා මොකද්ද? උඩින් මෙන්න ඒක කියවලා මේකනේ ওই ட்ரிபியூலேஷன். ட்ரிபியூலேஷன் என்று அடித்தவுடன் வரும் ஒரு பட்டியல். ஓஹோ இதான் ட்ரிபியூலேஷன். ඉතින් ඒගොල්ලන්ට අපි කියන්නේ Googleologists. அவளை நான் சொல்றோம் கூகுளர்லோஜிஸ்ட். එන්නා. ඒ උන් හින්දා තමයි මට මේ තියෙන වදේ. அவனிடத்திலிருந்து தான் எனக்கு இந்த தொல்லை. දැන් මේක බලා ගන්න මිත්‍රෝරනේ. இதை பார்த்துக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே. යක්ෂයාට දන්නවා பிசாசிற்கு தெரியும் අර එලිදරව් 15 එකේ කියන ඒ අන්තිම පීඩා හත ආවයන් පස්සේ வெளிப்படுத்தல் 15:1 சொல்லப்படுகின்ற அந்த 7 உபத்திரவங்கள் வந்த பின்பதாக මගේ කතන්දරේ ඉවරයි. என் கதை முடிந்தது. ඊට පස්සේ මගේ යක්ෂ නැටුම් ඉවරයි. அதன் பின்பு என்ற பேய் ஆட்டமெல்லாம் முடிந்தது. එතනින් පස්සේ මම සදාකාලීන නිරයට දමනු ලබන්න යනවා. அதன் பின்பு நான் நித்திய நரகத்திற்குள்ளே என்னை போடுவார்கள். යක්ෂයෙක් දන්නවද නැද්ද? பிசாசுக்கு அது தெரியுமா இல்லையா? ඕගොල්ලෝ හිතනවානේ පාස්ටර් සුරේෂ්ට එලිදරව් පොත දන්නවා කියලා. உங்களுக்கு தெரியும் தானே பாஸ்டர் சுரேஷுக்கு வெளிப்படுத்தல் புத்தகம் தெரியும் என்று? මට වඩා 10 ගුණයක් යක්ෂයා දන්නවා එලිදරව් පොත. என்னை பார்க்கிலும் 1000 மடங்கு பிசாசிற்கு தெரியும் வெளிப்படுத்தல் புத்தகத்தை பற்றி. ඇත්ත කියන්නේ. உண்மையைத்தான் சொல்லுகிறேன். ඌ දන්නවා ඌට මොනවද වෙන්න යන්නේ කියලා. அவனுக்கு தெரியும் அவனுக்கு என்ன நடக்க போகிறது என்று. නිසා අපි එලිදරව් පොත ඉගෙනගෙන යන්න. ஆகவே வெளிப்படுத்தலை கற்று போகும் பொழுது යක්ෂයාට ඉන්න බෑ. பிசாசிற்கு இருக்க முடியாது. ඌගේ විනාශය ගැන අපි බලන්න යනවා. அவனுடைய அழிவை குறித்து நாம் பார்க்க ඒ නිසා போகிறோம். තමයි ඌ උග්‍රව කටයුතු කරන්න හදන්නේ. ஆகவே அவன் மிக உக்கிரமாக செயல்பட දැන් ஆரம்பிக்கிறான். ඔයගොල්ලන්ට තේරෙනවද? உங்களுக்கு புரிகிறதா? හොඳයි එහෙනම් අපි දැන් බලමු අර අවසාන පීඩා හතට කලින් සිදුවෙන්න යන දේවල් මොකක්ද කියලා. கடைசியான மாபெரும் 7 உபத்திரவங்களுக்கு முன்னதாக நடக்க போகிற காரியங்கள் சம்பவங்களை குறித்து பார்ப்போம். 13 වෙනි පදය. 13ஆம் ඒ வசனம். කියන්නේ ගිය සතියේ මම උගන්වපු එක අවසාන වෙන්නේ මෙන්න මේ 13 වෙනි පදයෙන්. சென்ற வாரம் கற்றுக் கொடுத்தவைகள் முடிவடைவது இந்த 13ஆம் வசனத்திலே தான். තවද මෙතෙන් පටන් ස්වාමීන් වහන්සේ තුළ නසින්නා වූ මලවුන් වාසනාවන්තයෝයි කියා ලියාපන්නේයි ස්වර්ගයෙන් කියන හඬක් මට ඇසුනේය. එසේය ඔහු තමුන්ගේ වෙහෙසීම් වලින් නිවාඩු ලබති. ඔවුන්ගේ ක්‍රියාද ඔවුන් කැටුව යන්නේ යයි ආත්මයන්න් වහන්සේ කියනසේක. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. මිත්‍රවරුනි அன்பானவர்களே, අපි මේ පදය නිකං බැලුවොත් இந்த வார்த்தையை நாம் சாதாரணமாக பார்த்தால் අපි මේ පදයට ඉස්සරහින් මොනවද වෙන්නේ කියලා සැලකිල්ලට ගත්තේ නැතොත් இந்த வார்த்தைக்கு முன்பு என்ன நடந்திருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளாவிட்டால் අපි මේක වර්ධවා වටහා ගන්නවා. இதை
தவறாக நாம் புரிந்து கொள்வோம். මොකද මෙතන කියලා තියෙන්නේ මෙතැන් පටන්. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது பின்பு. මෙතැන් පටන් කියන්නේ කොයි අවස්ථාවෙන්ද? அதாவது இதற்கு பின்பு என்றால் எந்த சந்தர்ப்பத்தின் பின்பு? සමහරු කියනවා சிலர் சொல்கிறார்கள் යේසුස් වහන්සේගේ කුරුසියේ මරණයට පස්සේ. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் பின்பு. සමහරු කියනවා சிலர் சொல்கிறார்கள் ක්‍රියා දෙකේ ශුද්ධාත්ම වැගිරීම සිදු වුණේ ඒකට පස්සේ. அப்போஸ்தலர் 2 பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றுதல் நடந்த பின்பு என்று. සමහරු කියනවා சிலர் சொல்கிறார்கள் අපි ගැලවීම ලැබුවයින් පස්සේ. நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு என்று. මොකද ඒගොල්ලෝ කියනකොට ඒක අහන්න ආසයි ලස්සනයි. ஏனென்றால் அவர்கள் சொல்லும் பொழுது அது கேட்க அழகாக இருக்கிறது, அருமையாகவும் இருக்கிறது. මොකද අපි දැන් ගැලවීම ලබලානේ. ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? මෙතැන් පටන් ස්වාමීන් වහන්සේ තුල නැසින්නා වූ මලවුන් වාසනාවන්ත වුණිය. இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். මොකද දැන් අපි මැරුණා නම් ස්වර්ගයට යනවනේ. ஏனென்றால் இப்பொழுது நாங்கள் மரித்தால் பரலோகம் போவோம் அல்லவா? එහෙම හිතනවා. அப்படி நினைக்கிறார்கள். නෑ 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 නෑ. இல்லை 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 இல்லை. දැන් අපි මතක තියාගන්න ඕනේ කොතනද අපි ඉන්නේ කියලා. இப்பொழுது நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் நாம் நிற்கிறோம் என்று. සභාව ඔසවා ගනු ලබා ඉවරයි. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. අවුරුදු 7ක පීඩා කාලය පටන් අරගෙන 7 வருட உபத்திரவ காலம் ஆரம்பிக்கப்பட்டு අවුරුදු 3මාරක් ඉවරයි. அதிலும் 3.5 ஆண்டுகள் முடிந்து விட்டது. මෙතැන් පටන් කියලා කියන්නේ இந்த இடத்தில் இருந்து அல்லது இதன் பின்பு என்று சொல்லுவது අර අවුරුදු 3මාරෙන් පස්සේ. அந்த 3.5 ஆண்டுகள் முடிந்த பின்பு. ඒ කියන්නේ දැන් 666 ඇවිල්ලා තියෙනවා. அதாவது இப்பொழுது 666 வந்து விட்டது. දැන් අන්තික්‍රිස්තුස්ගේ පාලනය උග්‍රව තියෙනවා. இப்பொழுது அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி மிக உக்கிரமமாய் இருக்கிறது. දැන් පටන් ඒ ඉලක්කම් ගන්න නැතුව මැරෙන අයට chance එකක් තියෙනවා කියන එක තමයි මෙතන කියලා තියෙන්නේ. இப்பொழுதிருந்து அந்த அந்தி கிறிஸ்துவுடைய இலக்கத்தை பெறாமல் மரிக்கிறவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது என்பதை தான் சொல்லுகிறது. ඒගොල්ලෝ මනාලිය වෙන්න නම් බෑ ආය. அவர்கள் மீண்டும் கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக மாற முடியாது. මනාලිය ඔසවා ගනු ලැබ හමාරයි. மணவாட்டி எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டால். හැබැයි මෙතන මොනවද කියන්නේ? ஆனால் இந்த இடத்திலே என்ன சொல்லுகிறது? බලාපොරොත්තුව නැති කරගෙන எதிர்பார்ப்பை அழித்துவிட்டு අන්තික්‍රිස්තුස්ගේ පාලනයට යටත් වෙලා அந்த கிறிஸ்துவுடைய ஆட்சிக்குள்ளே வாழ்ந்து கொண்டு දුකෙන් වේදනාවෙන් ඉන්න අයගෙන් துக்கத்தோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்குள்ளே අර අත්හරිනු ලබාපු ඒ කිතුණුවන්ගෙන් සමහරක් அந்த கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்குள் சிலர் 6 ගන්න නැතිකොට 6 எடுக்காமல் ඔවුන් අන්තික්‍රිස්තුස් විසින් පීඩා කරනු ලැබ அவர்கள் அந்த கிறிஸ்துவினாலே உத்திரவப்படுத்தப்பட்டு මරණු ලබයි. கொலை செய்யப்படுவார்கள். එසේ මැරෙන්නන් அப்படி மரிக்கிறவர்கள் භාග්‍යවන්තයින්. பாக்கியவான்கள். තේරෙනවද? ඒක තමයි விளங்குகிறதா? අර දෙවෙනි අවස්ථාව සෙකන්ඩ් chance එක. அதுதான் இந்த இரண்டாவது சந்தர்ப்பம். ඒ වගේම කියනවා அது போன்றே சொல்லுகிறது ඔහු තමුන්ගේ වෙහෙසීම් වලින් නිවාඩු ලබති. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டோய்ந்து මොනවද වෙහෙස? அவர்கள் இளைப்பாறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. என்ன இந்த இளைப்பாறுதல்? මොනවද ඒගොල්ලෝ වෙච්ච මහන්සිය මොනවද? அவர்கள் பட்ட பிரயாசம் கஷ்டங்கள் என்ன? ඒ කියන්නේ සභාව නෑ. இப்போ அதாவது சபை இல்லை, ශුද්ධාත්මන වහන්සේ නෑ. பரிசுத்த ஆவியானவர் இல்லை, යේසුස් වහන්සේගේ අභිමුඛය නෑ. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் இல்லை. ඒ අවුරුදු පළවෙනි අවුරුදු 3මාරක් මොන තරම් අමාරුවෙන් ඒ ක්‍රිස්තියානි අය ගත කරන්න නැද්ද කියලා හිතලා බලන්න. அந்த முதல் 3.5 ஆண்டுகள் எந்த வேதனைக்குள்ளே இந்த கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களை கழித்திருப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். දැන් අපිට සභා තියෙනවා. இப்பொழுது நமக்கு சபை இருக்கிறது, අපිට පාස්ටර්ලා ඉන්නවා. நமக்கு பாஸ்டர்மார் இருக்கிறார்கள், ශුද්ධාත්මන වහන්සේ ඉන්නවා. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், බයිබලේ තියෙනවා. வேதாகமம் உண்டு, යේසුස් වහන්සේගේ නාමය යේසුස් වහන්සේගේ ලේ අපිට තියෙනවා. இயேசுவினுடைய நாமம், இயேசுவினுடைய இரத்தம் இருக்கிறது. ඔය සේරම තියාගෙන අපි දඟලන දැඟලිල්ල. இதெல்லாம் வைத்துக்கொண்டு நாம குதிக்கிற குதி. මේ බලන්නකෝ අපිට ඉන්නවා ශුද්ධාත්මන වහන්සේ අපිව බල කරන්න. බලවත් කරන්න. எங்களை பலப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இருக்கிறார். ඒත් යාඥා කරන්න බෑ අපිට. அப்படி இருந்தும் ஜெபிக்க முடியவில்லை. නේද? බයිබලේ කියවන්න අපිට කිසිම කවුරුත් අපිට ගහන්නේ නැහැ. බයිබලේ කියවන්න එපා කියලා. யாரும் இங்கே இருந்து பைபிள் வாசிக்க வேண்டாம் என்று யாரும் அடிப்பதற்கு இல்லை இங்கே. ඒත් බයිබලේ කියවන්න කම්මැලි. அப்படி இருந்தும் பைபிள் வாசிக்கிறது இல்லை. බයිබලේ අරපුවාම නින්ද යනවා.
பைபிளை திறந்தோன்னு தூக்கம் வரும். මාර කොනෙක්ෂන් එකක් තියෙනවා මේ පොතටයි මේ ඇස් මේ ජිල්පියටයි. இதற்கும் இந்த கண்ணுக்கு இடையில ஒரு புதுமையான தொடர்பு இருக்கிறது. මේක ඇරෙනකොට මේක වැහෙනවා. இதை திறக்கும் போது இது மூடுது, මේක වැහෙනකොට මේක ඇරෙනවා. இதை மூடும் போது இது දැකලා திறக்குது. තියෙනවද? தெரியுதா? ඔයගලන්ට රැට නිින්ද යන්නේ නැත්තම් உங்களுக்கு ராத்திரியில தூக்கம் வராட்டா? මෙන්න බෙහෙත. இதான் மருந்து. බයිබලේ පෙරලන්න வேதத்தை திறவுங்கள், ඇස් වැහෙනවා. கண் மூடும். බයිබලේ අහන්න பைபிளை மூடுங்க. මාර කොනෙක්ෂන් එකක් තියෙනවා. நல்ல அருமையான ஒரு connection. டைங் டைங். டைங் 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 டைங். සභාවට එන්න යනකොට சபைக்கு வரும்போது අන්න අර උදේ නැගිටිනකොට පල්ලියට යනවා කියලා නැගිටිනකොට ஐயோ, இந்த சபைக்கு போகணும் என்று சொல்லி எழும்பு அந்த அம்மா, කොච්චර වදයක්ද කොච්චර වේදනාවක්ද. எவ்வளோ ஒரு சித்திரவதை, எவ்வளோ ஒரு வேதனை. දේශනාවක් අහන් ඉන්නකොට තියෙන රුදාව. ஐயோ, இந்த பிரசந்த கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் இருக்கிற இந்த கடுப்பு. මම කියනවා නිතරම මිනිස්සු ආසා කරන කොටස මොකක්ද දන්නවද දේශනාවේ? நான் நித்தமும் சொல்லுவேன், மனிதர்கள் பிரசங்கத்தில் ஆசைப்படுகிற பகுதி எது தெரியுமா? දේශකයා බයිබලේ වහනවා නේද? இந்த பிரசங்கியார் பைபிளை மூடுறான் அல்லவா? අම්මා ෂෝයි. அம்மா ஷோய். එහෙම වහලත් සමහරු ඇද්දගෙන යනකොට இப்படி மூடி சிலர் இழுத்துக்கொண்டே போகும்போது ඔය යකාට කනේ පාරවල් දෙකක් ගහ පැහැපියාකෝ ඔබ බයිබලේ වැහුවනේ ඇති දේශනාව කියලා කියන්න හිතෙනවා කියන්න බෑනේ. அவனு இந்த மனுஷன் கண்ணத்தை பொத்தி 2 குட்டுகள் பைபிளை மூடி கீழே இறங்குடா சொல்ல நினைக்குது, சொல்ல முடியாது. මට වෙලා තියෙනවා මේ වගේ නඩ. எனக்கு இப்படிப்பட்டது நடந்திருக்கிறது. සමහර වෙලේ බයිබලේ වැහුවා නේද? சில இந்த பைபிளை மூடினேன் தானே, එතකොට මට ෆුල් හැපි. හරිද අම්මා ඉවර වෙන්නේ. அவ எனக்கு ஃபுல் சந்தோஷம், ஃபுல் ஹாப்பி. ஐயோ முடிந்ததே. දිගින් දිගට තව එක පදයක් කියලා. இன்னும் ஒரு வார்த்தை இருக்கிறது. මට හිතෙනවා අර වෛශ්‍යා කාන්තාව අල්ලගෙන ඇවිල්ලා ගල් ගහන්න හදපු යුදෙව්ව වගේ මේ අකාව මැද තියලා ගල් ගහලා මැරුවා නම් කොහොමද කියලා. எனக்கு ஞாபகம் வரும், அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரியை யூதர்கள் கொண்டு வந்து கல்லறிய எப்படி போனார்களோ இப்படியே இவனுக்கு ஒரு கல்லை எடுத்து அடிக்க வேண்டும் என்று வரும். ඉතින් මේ වගේ ශුද්ධාත්මන් වහන්සේ ඉඳලත් இப்படி பரிசுத்த ஆவியானவர் இருந்தும், යේසුස් වහන්සේ අපිත් එක්ක ඉඳලත් இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தும், සභා අපි අතර තිබිලත් சபை நம்ம மத்தியிலே இருந்தும், අපේ ක්‍රිස්තියානි ගමන ගෙනියන්න අමාරුයි නම් நம்முடைய கிறிஸ்தவ பயணத்தை கொண்டு செல்ல கஷ்டமா இருந்தால், සභාව උස්වා ගන්න ලැබුවායින් පස්සේ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு කොහොම තියෙයිද ඒ අර අත්හරිනු ලබාපු ක්‍රිස්තියානි අයට කොච්චර වෙහෙස මහන්සියක්ද ඒගොල්ලන්ගේ ජීවිතේ ගෙනියන්න. ඒකයි උතන කියලා තියෙන්නේ. யோசித்து பாருங்கள், கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு எப்படி வேதனையும் துன்பமும் துயரமும் இருக்கும் என்று சொல்லி அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த ඔවුන්ගේ ක්‍රියාද ඔවුන් කැටුව යන්නේ. அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போகும். මොකද එතනින් පස්සේ අදහිල්ල නැහැ. ஏனென்றால் அதுக்கு பிறகு விசுவாசம் இல்ல. අදහිල්ල වන්ත ගියායින් පස්සේ අදහිල්ල නැහනේ. விசுவாசிகள் போன பிறகு விசுவாசம் இல்ல தானே. ක්‍රියා கிரியை தான். මොනවද ක්‍රියා? என்ன கிரியை? අන්තික්‍රිස්තුස්ගේ පාලනයට යටත් නොවි அந்த கிறிஸ்துனுடைய ஆளுகைக்கு உட்படாமல், හය ගන්න නැතුව 6 பெறாமல், ඒ බොහෝ අමාරු විඳින ක්‍රියා. அந்த கஷ்டத்திலே துன்பத்திலே செய்கின்றதான செயல் கிரியைகள். දැන් 14 13 ඔයගලන්ට තේරෙනවද? இப்பொழுது 14 13 உங்களுக்கு விளங்குகின்றதா? අර අවුරුදු 7 මැද කාලේ ඉඳන් සිදු වෙන්න යන දේවල්. හොඳයි. இவைகள் 7 ஆண்டுகளுடைய சரியான நடுப்பகுதியின் பின்பு நடைபெறுவது. අනේ දැන් හරි ලස්සන කොටසකට අපි එනවා. මේක තනිකර අඩයාලම් වලින් සංකේත වලින් දෙවියන් වහන්සේ කියන්නේ කතා කරන්නේ. இது மிகவும் அருமையான ஒரு பகுதிக்குள்ளே நாம் இப்பொழுது பிரவேசிக்கின்றோம். இது தனிமையாக துப்புரவாக அடையாளங்கள் ஒப்புவமையோடு பேசப்படுகின்ற விடயங்கள். 14 වෙනි පදේ 14ாம் வசனம். තවද සුදු වලාකුලත් ඒ වලාකුල පිට තමාගේ හිසේ රන් ඔටුන්නක් සහ තමාගේ අතේ මොහත් දෑකැත්තක්ද ඇත්තා වූ මනුෂ්‍ය පුත්‍රයෙක් වැනි වූ කෙනෙක් වැඩ ඉන්නවා දුටිමි. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். ඔන්න දැන් යේසුස් වහන්සේව ආපහු සැරයක් යොහන් දකිනවා. இதோ இங்கே மீண்டும் ஒரு முறை யோவான் இயேசு கிறிஸ்துவை காண்கிறார். හොඳට බලන්න සිංහාසනයේ ඉඳගෙන නෙවෙයි. நன்றாய் பாருங்கள், சிங்காசனத்திலே இருந்து அல்ல,
වලාකුලේ ඉඳගෙන. அதாவது மேகத்தின் மேல் இருந்து. ස්වර්ගයේ වලාකුළු තියනවාද? பரலோகத்திலே மேகங்கள் இருக்கிறதா? වලාකුළ තියෙන්නේ කොහෙද? மேகம் எங்கே இருக்கின்றது? අහසේ. வானத்திலே. දැන් අපි උඩ පියාසර කරලා ගියොත් நாங்கள் மேலே பறந்து போனால், දැන් ගුවන් යානාවක පියාසර කරගෙන ගියොත් இப்பொழுது விமானத்திலே பறந்து சென்றால், ඒ වලා පටල අස්සෙන් ගුවන් යානාව ඉහළට ගමන් කරාම அந்த மேகத்திற்கூடாக விமானம் மேல் நோக்கி புறப்பட்ட பின்பு අඩි 40000ක් විතර ඉහළට ගියාම 40,000 அடிகள் மேலே பறக்க ஆரம்பித்ததும் අපිට වලාකුළු පේන්නේ පහළින් ඉහළින් නෙවෙයි. எங்களுக்கு மேகம் தெரிவது மேலே அல்ல கீழே. මොකද අපි මෙහි ඉඳන් බලනකොට වලාකුළු උඩ තියනවා පේනවා. இங்கே இருந்து பார்க்கும் பொழுது மேகம் மேலே இருக்கிறது போல தெரிகிறது. නමුත් ඒවාටත් උඩින් ගියායින් පස්සේ එතනින් එහාට වලාකුළු නැහැ. அதற்கு மேலே போன பின்பு அங்கே மேகங்கள் இல்லை. ස්වර්ගයේ වලාකුළු නැහැ. பரலோகத்திலே மேகங்கள் இல்லை. එතකොට දැන් මනුෂ්‍ය පුත්‍රයා නැත්තම් යේසුස් වහන්සේ ඉඳගෙන ඉන්නේ කොතනදලු? இப்பொழுது மனுஷகுமாரன் அல்லது இயேசு கிறிஸ்துவானவர் எங்கே அமர்ந்திருக்கிறார்? සිංහාසනයේ නෙවෙයි. சிங்காசனத்தில் அல்ல. මොකද සිංහාසනයේ තියෙන්නේ ස්වර්ගයේ. ஏனென்றால் சிங்காசனம் இருப்பது பரலோகத்திலே. වලාකුලේ. அங்கே மேகத்தின் ඒ மேல். කියන්නේ මේ පොළොවට උඩින් පොළොව දිහා බලාගෙන යේසුස් වහන්සේ ඉඳගෙන ඉන්නවලු. அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்கு மேலே மேகத்தின் மேல் இருந்து பூமியிலே என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கின்றார். දේවල් දෙකක් පෙන්නනවා. இரண்டு காரியங்களை காண்பிக்கின்றது. පළවෙනි එක රන් ඔටුන්න. முதலாவது பொற்கிரீடம். රන් ඔටුන්න මොනවද පෙන්වන්නේ? பொற்கிரீடம் எதை காண்பிக்கிற அடையாளம்? රජතුමානෝ. ராஜா. මිත්‍රවරුනි ඒ අවුරුදු 7 තුල මේ ලෝකය පාලනය කරන ආධිපත්‍ය අන්තික්‍රිස්තුස්ට දීලා තිබ්බට அன்பானவர்களே, அந்த 7 ஆண்டுகள் இந்த உலகத்தினுடைய ஆட்சி அந்த கிறிஸ்துவினிடத்தில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட ලෝකෙ මවාපු දවස පටන් මේ ලෝකේ විනාශ වෙන තුරු මේ ලෝකේ රජතුමානෝ යේසුස් වහන්සේ පමණයි. உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இந்த பூமி அழியும் வரையிலே இந்த பூமியை ஆளுகை செய்கிறவர் ராஜாதி ராஜாவாகிய நம் தேவன். මේ ලෝකේ ඕනෑම රටක இந்த உலகத்திலே வேண்டிய தேசத்திலே ප්‍රජාතන්ත්‍රවාදී හෝ වේවා சுதந்திர ජනනායක நாட்டிலா இருக்கலாம், නැත්තම් ඕනෑම අධිරාජ්‍යක හෝ වේවා அப்படி இல்லாவிட்டால் எந்த அதிராஜ்யங்களா இருக்கலாம், රජවරු පත් කරන්නේ දෙවියන් වහන්සේ. ராஜாக்களை ஏற்படுத்துபவர் தேவன். හිට්ලර්ව පත් කරේ උන්වහන්සේද? ඔව්. ஹிட்லரை யார் ஏற்படுத்தினவர் அவரோ? ஆம். ඉඩියමින් වැති කරේ උන්වහන්සේද? இடியாமினையும் அவராக ஏற்படுத்தினாரா? ඔව්. ஆம். හොඳ නරක ඕනෑම නායකයෙක් පත් වෙන්නේ දෙවියන් වහන්සේගේ අනුමතෙන්. நல்ல கெட்ட எப்பேற்பட்ட தலைவனாய் இருந்தாலும் அவன் நியமிக்கப்படுவது தேவனால். ඒක ශ්‍රී ලංකාවේ අපේ මෛත්‍රීපාල සිරිසේන මහත්තයා වෙන්න පුළුවන්. அது இலங்கையிலே நம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவாய் இருக்கலாம். ඇමරිකාවේ ඩොනල්ඩ් ට්‍රම්ප්ුයි හිලරි ක්ලින්ටනුයි යන් කෙල්ල ගන්නවා. அமெரிக்காவிலே டொனால்ட் ட்ரம்பும் ஹிலாரி கிளின்டனும் அடித்துக் கொள்ளுகிறார்கள். තව සති දෙකකින් තුනකින් දැනගන්න පුළුවන් කවුද ඒ රටේ ජනාධිපතිවරයා ඉරිය වෙන්න යන්නේ කියලා. 2-3 வாரங்களில் அந்த தேசத்திலே யார் ஜனாதிபதியாய் வரப்போவது என்பதை அறிந்து கொள்ளலாம். හැබැයි එකක් කියන්නම්. ஆனா ஒன்றை சொல்லுகிறேன், දෙවියන් වහන්සේගේ අනුමතයෙන් තොරව එකෙක්වත් කිසිම පාලනයකට එන්නේ නැහැ. தேவனுடைய அனுமதி இல்லாமல் எவனும் எந்த ஒரு அதிகாரத்திற்கும் வர முடியாது. එහෙම පේන්නේ නෑනේ පාස්ටර්. அப்படி தெரியவில்லையே. පේන්න ඕනේ සිස්ටර්. தெரிய தேவையில்லை சிஸ்டர். ඒක ඇත්ත. அது உண்மை. යේසුස් වහන්සේ දැන් අන්තික්‍රිස්තුස්ට පාලනය දීලා තිබ්බට இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுது அந்த கிறிஸ்துக்கு ஆட்சியை கொடுத்திருந்தால் என்ன? ඌ මෙහෙ ඉඳන් පාලනය කරන්නේ. அவன் இங்கே இருந்து தான் ஆட்சி செய்கிறான். මෙහෙටත් උඩින් වලාකුළ ඉඳන් රජවරුන්ගේ රජවරයා යේසුස් වහන්සේ රන් ඔටුන්න පැනදගෙන උන්වහන්සේ පාලනය කරගෙන ඉන්නවා. இதற்கு மேலே இருந்து ராஜாதி ராஜா ஆண்டவர் இயேசு பொற்கிரீடம் தரிக்கப்பட்டவராய் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். උන්වහන්සේගේ අතේ තියෙනවා දෑකැත්තක්. அவருடைய கையிலே இருக்கிறது ஒரு அரிவாள். දෑකැත්ත කියන්නේ මොකද්ද? அரிவாள் என்பது என்ன? අස්වැන්න කපන ජිල්පිය. அதாவது அறுவடை அரிக்கின்றதான ஜில்பி. නේ තේරෙනවද? මේ අපේ දෑකැත්ත දැකලා තියෙනවනේ මෙහෙම තියෙනවා මිට තියෙනවා ඊට පස්සේ නිකන් වෙන මෙහෙම නිකන් අර කොක්ක වගේ තියෙනවා පිහිය. அது தெரிந்தானே, இந்த அரிவாள் இப்படி ஒரு பிடி இருக்கும், அதுக்கு மேலே ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், தெரிந்தானே? අස්වැන්න මොකද්ද අස්වැන්න සංකේතය? அறுவடை எதை அடையாளப்படுத்துகின்றது? මිත්‍රෝනේ අස්වැන්න වර්ග දෙකක් තියෙනවා.
அன்பானவர்களே, அறுவடையில இரண்டு விதங்கள் உண்டு. එකක් හොඳ අස්වැන්න, ஒன்று நல்ல அறுவடை, අනිත් එක හොඳ නැති අස්වැන්න. அடுத்தது தீமையான அல்லது நல்லதல்லாத அறுவடை. මොකද ඊශ්‍රායල් සංස්කෘතිය හරහානේ අපි දෙවියන් වහන්සේගේ දේවල් දැනගන්න ඕන. ஏனென்றால் இஸ்ரவேல் கலாச்சாரத்தின் மூலமாகத்தான் தேவனை நாம் அறிந்து கொள்கிறோம். ඉතින් ඒ මිනිස්සුන්ට දෙවියන් වහන්සේ කියලා දීලා තියෙනවා තල්මුඩ් වල එහෙම තියෙනවා. தல்முதிலே அவர் சொல்லப்பட்டு கொடுத்திருக்கிறார், அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். අස්වැන්න වර්ග දෙකක්. இரண்டு விதமான அறுவடைகள் உண்டு. එකක් තමා අපි අනුභව කරන ඒ දේවල් අස්වැන්න කරගන්න එක. அதாவது நாம் உண்கிறதானவற்றை அறுவடை செய்கின்ற அறுவடை. තව එකක් තමයි අර ඕන් නැති ඒවා කපලා විසි කරන එක. அடுத்த அறுவடை தான் தேவைக்கு உகந்ததல்லாத, தேவைக்கு உதவாதவற்றை அறுவடை செய்து வீசுவது. දැන් ඇත්තට අපි කුඹුරු වගා කරන අයව බැලුවොත් இப்பொழுது உண்மையை நாம் பார்த்தால், வயல் விதைக்கின்றவர்களை பார்த்தால், ටික කාලයක් ඔය මේ වී වගාව කරන ගමන් ඒ පැල හට ගන්නකොට கொஞ்ச காலம் அந்த நெல்மணிகள் முளைத்து வருகின்றதோடு கூட මේගොල්ලෝ ඇතුළට ගිහිල්ලා අනවශ්‍ය තනකොළ වල් එහෙම අයින් කරනවා. அந்த நெல்லுக்குள்ளே போய் அந்த வயலிலே தேவையில்லாத உதவாத களைகளை பிடுங்கி எறிவார்கள். දැන් ඊශ්‍රායල් වල වී වගා කරන්නේ. இப்பொழுது இஸ்ரவேலிலே நெல் விதைக்கப்படுவதில்லை. ඔවුන්ගේ ප්‍රධාන වගාව තමයි තිරිඟු. அவர்களுடைய மிக பிரதான விதைப்பானது கோதுமை. கோதுமை. ඉතින් තිරිඟු වගා කරනකොට ஆகவே கோதுமை விதைக்கின்ற பொழுது සමහර වෙලාවට ඒ රටේ තියෙන සමහර තනකොළ වැවෙනකොට அந்த தேசத்தில் இருக்கிறதான சில புல்கள் அல்லது களைகள் முளைக்கின்ற பொழுது චූටි කාලේ තේරෙන්නේ කෝකද තිරිඟු කෝකද වල් කියලා. அந்த சிறு பிராயத்திலே அந்த முதல் நிலையிலே எது கோதுமை எது குப்பை அல்லது புல் என்று தெரிவதில்லை. ඒ නිසා ටික කාලයක් දෙකම එකට වැවෙන්න දෙනවා. அவை கொஞ்ச காலம் இரண்டையும் வளர விடுவார்கள். පොඩ්ඩක් හොඳට වැවිලා එනකොට கொஞ்சம் நன்றாய் வளர்ந்து வரும்போது එතකොට දන්නවා කෝකද වල් කෝකද හොඳ කියලා. அப்பொழுது தெரியும் எது புல் எது நல்லது என்று. එතකොට එක යම් අස්වැන්නක් තියෙනවා. அப்பொழுது ஒரு வித அறுவடை உண்டு. ඒකටත් ඒගොල්ලෝ කියන්නේ අස්වැන්න කියලා. அதற்கும் அவர்கள் அறுவடை என்றே சொல்லுவார்கள். අර වල් ගස් ටික එහෙම එක මෙහෙම බණ්ඩල්ලයක් වගේ අල්ලලා அந்த புல் அல்லது களைகளை ஒரு அப்படியே பிடியாக பிடித்து චොස් ගාලා කපලා சொரஸ் என்று வெட்டி ඒ පැල අතරටම දානවා පොහොර වෙන්න. அந்த கோதுமைக்குள்ளேயே போடுவார்கள் உரமாகும்படியாக. ඒක තමයි නරක අස්වැන්න. அதுதான் தீமையான அறுவடை. ඒ කියන්නේ ඒ ඕන් නැති ඒවා කපලා විසි කරන එක. தேவை இல்லாத, தேவைக்கு உதவாதவற்றை அறுவடை செய்வது. ක්‍රිස්තියානි ජීවිතේ රාජ්‍යයේ අස්වැන්න වර්ග දෙකක් තියෙනවා. அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இரண்டு விதமான அறுவடைகள் உண்டு. ඒකේ එක අස්වැන්නක් තමයි அதிலே ஒரு அறுவடை தான் ආත්ම අස්වැන්න. ஆத்தும அறுவடை. ඒ අස්වැන්න පටන් ගත්තේ அந்த அறுவடை ஆரம்பித்தது පෙන්තකොස්ත දවසේ. பெந்தகோஸ்து நாளிலே. ක්‍රියා දෙවෙනි පරිච්ඡේදයේ அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே සුදාත්මයානෝ වැగిරෙනකොට பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தரப்பட்ட பொழுது ඒ සියලුම දෙනා අන්‍ය භාෂාවල් වලින් කතා කරනකොට அந்த எல்லா மக்களும் அந்நிய பாஷையிலே பேசுகிற பொழுது එතන ඇවිල්ලා හිටපු යුදෙව්ව හිටියා මං බීලා කෑ ගහනවා. அங்கே வந்த யூதர்கள் நினைத்தார்கள் இவர்கள் குடித்து வெறித்து கத்துகிறார்கள் என்று. පේත්‍රොස් නැගිටලා කිව්වා අපි බීලා නෙවෙයි ඔය ඉන්නේ කියලා. பேதுரு எழுந்து சொன்னான், "டேய், நாங்கள் குடித்து வெறித்தவர்கள் அல்ல." යෝවෙල් දෙවෙනි පරිච්ඡේදයේ නම් දේශනා කරා. யோவேல் 2 அதிகாரத்திலிருந்து பிரசங்கித்தை தொடர்கிறான். 3000ක් ගැලවීමට ආවා. 3000 ரட்சிக்கப்பட்டார்கள். ඒක තමයි පළවෙනි අස්වැන්න. அதுதான் முதலாவது அறுவடை. අදත් බොහෝ අය යේසුස් වහන්සේව පිළිගන්නවා නේද? இன்றைக்கும் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லவா? අන්න ඒක තමයි අස්වැන්න. அதுதான் அறுவடை. ඒ හොඳ අස්වැන්න ඉවර වෙන්න යන්නේ කවදද? அந்த நல்ல அறுவடை எப்பொழுது நிறைவு பெறுகிறது, முடிகிறது? ඒ අස්වැන්න රැස් කරගෙන යන්න මධ්‍යාකාශයට යේසුස් වහන්සේ එන දවස. இந்த அறுவடையை அறுத்து கொண்டு போகும்படியாய் மத்திய ஆகாயத்திலே இயேசு வருகின்ற பொழுது මම මිනෝරායක හරහා මම උගන්වලා තියෙනවා මංගල්‍යයන් 7. மினோரா கூடாக நான் 7 விதமான பண்டிகைகளை குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிறேன். මේ මිනෝරායක මොනවාද? இந்த மினோரா என்ன? පහන් රුක. இது விளக்குத்தண்டு. මේක මේ කොටම්බ මල් හැඩෙන් හදලා තියෙන්නේ. இது வாதுமை. வாதுமை பூவின் அடையாளமாக செய்யப்பட்டிருக்கிறது. මේක තමයි පරණ කිවිසුමේ පහන් රුක කියන්නේ. இதுதான் பழைய ஏற்பாட்டிலே விளக்குத்தண்டு என்று சொல்லுவது. 7ක් තියෙනවා. 7 அகல்கள் உண்டு. එලිතරව් එකේ අපි බැලුවා வெளிப்படுத்தல் 7 பார்த்தோம். முதலாவது அதிகாரத்திலே. முதலாம் அதிகாரத்திலே සභා 7 සංකේතමත් වෙනවා මෙන්න මේ
පහන්රුක් හතෙන් කියලා. இந்த 7 அகல் மூலமாக 7 சபைகள் அடையாளப்படுத்தப்படுகிறது என்று பார்த்தோம். මේකේ මංගල්‍යයන් ගැන මම උගන්ලා තියෙනවා YouTube එකේ තියෙනවා බලා ගන්න පුළුවන් இதை ඕගොල්ලන්ට. குறித்துதான பண்டிகைகளை குறித்து நான் சொல்லி இருக்கிறேன். யூடியூப்ல நீங்கள் பார்க்கலாம். බයිබලයේ මංගල්‍යයන් හතක් තියෙනවා. வேதாகமத்திலே 7 பண்டிகைகள் உண்டு. ඒ මංගල්‍යයන් හතෙන් තේරුම් වෙන්නේ එහෙම නැත්නම් සංකේතවත් වෙන්නේ මොකක්ද කියලා මම කියලා දීලා තියෙනවා. அந்த 7 பண்டிகைகளினுடைய அடையாளமாக எதை குறிப்பிடுகிறது என்பதை நான் சொல்லிக் ඒ கொடுத்திருக்கிறேன். මංගල්‍යයන් සිදු වෙන දවස්වලම දෙවියන් වහන්සේ මාර දේවල් සිදු කරා. அந்த பண்டிகைகள் நடக்கின்ற அதே நாட்களிலே தேவன் பலத்த கிரிகளை அற்புதமான காரியங்களை செய்தார். දැන් මේ මිනෝරා පහන්රුක බලා ගන්න. இப்பொழுது இந்த மெனோரா விளக்கு தண்டை பாருங்கள். 1 2 3යි 1 2 3. ඊට පස්සේ මැද තියෙනවා මේ හැන්ඩල් එක. அதன் பின்னதாக இதை தாங்குகிறதான தாங்கி இருக்கின்றது நடுவிலே. ඊට පස්සේ ඔන්න 5 6 7 அதன் பின்பு 5 6 7 හතක් තියෙනවා. 7. මේ 7 මංගල්‍යයන් හතක් පෙන්වන්නේ. இந்த 7 அகல்களும் 7 பண்டிகைகளை குறிப்பிடுகின்றது. පළවෙනි මංගල්‍යය முதற் பண்டிகை පෙසක් නැත්නම් පාස්කුව பெசா அல்லது பாஸ்கு බස්කා. பஸ்கா. යේසුස් වහන්සේ පාස්කු බැටළුවා හැටියට ලේ වගුරලා ඒ සිකුරාදා හවස 3ට මැරුණේ පාස්කු මංගල්‍ය සම්පූර්ණ කරමින්. அங்கே இயேசுவானவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு அங்கே வெள்ளிக்கிழமை மாலை 3 மணியிலே மரித்தது பஸ்காவின் நாளை அவர் நிறைவு செய்துவிட்டு දෙවැනි දවස இரண்டாம் நாள் මුහුන් නුමුසු රොටි මංගල්‍ය පටන් ගන්නවා. மூன் என்று சொல்லப்படுகிறதான அப்ப புளித்த පුලිප්පිල්ලාද අප පණ්ඩිගේ. புளிப்பற்ற புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. ඒ කියන්නේ රොටි කියලා යේසුස් වහන්සේ කියන්නේ උන්වහන්සේගේ ශරීරයට. அதாவது அங்கே அப்பம் என்று இயேசு சொல்வது தன்னுடைய சரீரத்தை. කලින් දවස මුළු ලෝකයාගේම මුහුන් නැතහොත් පාපය තමන් වහන්සේගේ ශරීරයේ රැගෙන තමා උන්වහන්සේ මැරුණේ. முதல் நாளிலே முழு உலகத்தாருடைய புளிப்பு அல்லது பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டுதான் அவர் மரித்தார். නමුත් උන්වහන්සේ භූමිදාන් එහෙම නැත්නම් සොහොන් ගත කරන අවස්ථාවේ ஆனால் அவர் அங்கே கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுகின்ற சூழலிலே ඒ මුළු ලෝකයාගේම පාපය වෙනුවෙන් ලේ වගුරලා හමාර වුණ නිසා முழு உலகத்தாருடைய பாவங்களுக்காய் இரத்தத்தை சிந்தி முடித்து விட்டதினாலே උන්වහන්සේගේ ශරීරය නැමැති ඒ රොටියේ පාපය නැමැති මුහුන් නැති වෙනවා. அவருடைய சரீரத்திலே பாவம் என்கிறதான புளிப்பு இல்லாமல் இருக்கின்றது, இல்லாமல் போய்விட்டது. ඒ මුහුන් නුමුසු රොටි මංගල්‍ය දවසේ උන්වහන්සේගේ පාප රහිත ශරීරය තැන්පත් වෙලා තියෙනවා සොහොනේ. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலே அவருடைய சரீரமாகிய அப்பம் அங்கே கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. පහුවදා அடுத்த நாள் පටන් ගන්නවා මේ නාමුල් ඵල මංගල්‍ය. அதாவது அடுத்த நாள் ஆரம்பிக்கின்றது முதற் பலன் பண்டிகை. මලවුන්ගෙන් නාමුල් ඵලය හැටියට උන්වහන්සේ නැගිට්ටා. மரித்தோரிலிருந்து முதற் பலனாக அவர் எழுந்தார். යේසුස් වහන්සේගේ කුරුසිපත් වීමෙන් இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலம் තැන්පත් වීමෙන් அடக்கம் பண்ணுதலின் மூலம் නැවත නැගිටීමෙන් உயிர்த்தெழுதலின் மூலம் පළවෙනි මංගල්‍යයන් තුනම යේසුස් වහන්සේ තුල ඉෂ්ට වුණා. முதல் 3 பண்டிகைகளும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவேறிவிட்டது. ආමෙන් කැලක් දෙන්නකෝ. ஆமென் என்று சொல்லுங்களேன். ඒ නිසා ඒ මංගල්‍යයන් කිතුණුවන් අපි පවත්වන්න ඕනද? ஆகவே இந்த 3 பண்டிகைகளை கிறிஸ்தவர்கள் நாம் கொண்டாட வேண்டுமோ? ඕනේ. தேவையில்லை. ඒවා යේසුස් වහන්සේ තුල ඉෂ්ට වෙලා ඉවරයි. அவைகள் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவேறிவிட்டது. තේරෙනවද? புரிகிறதா? ඊට පස්සේ දවස් 50කට පස්සේ அதன் பின்பு 50 நாட்களின் பின்பு ශාව්‍යොත් මංගල්‍ය. சப்யோக் பண்டிகை. ශාව්‍යොත් කියන්නේ මොකද්ද? சப்யோக் என்றால் என்ன? අස්වැන්න. அறுவடை. ඒක 50 වෙනි දවස. அது 50வது நாளிலே 50 වෙනි 50வது කොහොමද කියන්නේ? எப்படி சொல்லுவோம்? පෙන්තකොස්ත. பெந்தகோஸ்தே. ඒ පෙන්තකොස්ත කියන ඒ මංගල්‍ය දවසේ ආත්ම අස්වැන්න පටන් ගත්තා. பெந்தகோஸ்தே பண்டிகை என்ற அந்த நாளிலே அங்கே ஆத்தும அறுவடை ஆரம்பித்தது. ඒක තමයි දිගම එක. அதுதான் நீண்ட இந்த தண்டு. එදා පටන් ගත්ත එක තාම වෙනව නේද? அன்று ஆரம்பித்தது இன்றும் நடக்கிறது அல்லவா? අදත් මිනිස්සු ගැලවීමට එනවා නේද? இன்றைக்கு மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள் அல்லவா? පළවෙනි මංගල්‍යයන් තුන හමාරයි. 3 முதல் 3 பண்டிகைகளும் நிறைவேறிவிட்டது. හතරවෙනි මංගල්‍ය තාම
පවතිනවා. நான்காவது பண்டிகை இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. තවත් 3ක් එන්න යනවා. இன்னும் 3 பண்டிகை இருக்கிறது. ඒ 3 මොනවද දන්නවද? அந்த 3 பண்டிகையும் என்ன? ඒ පස්වෙනි එක ஐந்தாவது ෂොෆාර් ඒ කියන්නේ මේ හොරණෑ මේ හොරණෑ පිමින මංගල්‍ය. அதாவது சோஃபார், அதாவது எக்காலம் ஊதுகின்ற எக்கால பண்டிகை. යේසුස් වහන්සේ හොරණෑ හඬින් මේ ලෝකෙට දෙවෙනි වරට එන්න යනවා. இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே எக்கால சத்தத்தின் மூலமாக சத்தத்தோடு கூட மீண்டும் இந்த பூமிக்கு வர போகிறார். තාම මේක ඉෂ්ට වෙලා නැහැ. அது இன்னும் நிறைவேறவில்லை. ඊට පස්සේ මොනවද 6 වෙනි මංගල්‍ය? அடுத்த ஆறாவது பண்டிகை என்ன? යොම් කිපුර්. யோம் கிப்பூர். ඒ කියන්නේ ඒ සියලුම පාප වලට කමාව දීලා the day of atonement ඒ පාප කමාව ලබන ඒ මංගල්‍ය. அதாவது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்ற மன்னிப்பினுடைய அந்த பண்டிகை. ඒ දවසේ තමයි උත්තම පූජකයානෝ ඒ මුළු ඊශ්‍රායල් සෙනඟ වෙනුවෙන්ම ඒ පූජා කරන ලද ලේ අරගෙන ඒ අතිශුද්ධ ස්ථානය තුලට පිවිසෙන්නේ. அந்த நாளிலே தான் அந்த மகா பிரதான ஆசாரியன் முழு இஸ்ரவேலுடைய பாவத்திற்காக அந்த இரத்தத்தை கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவான். හොරණෑ හඬින් එන යේසුස් වහන්සේ எக்கால சத்தத்தோடு வருகின்ற இயேசுவானவர் තමන්ගේ සභාව අරගෙන தன்னுடைய சபையை எடுத்துக்கொண்டு උත්තම පූජකවරයානෝ හැටියට අපිව දෙවියන් වහන්සේගේ ස්වර්ගය තුලට ගෙන යන්න යනවා මංගල්‍ය. மகா பிரதான ஆசாரியனாக பிதாவினிடத்திலே பரலோக ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு போகிறார். අවසාන 7 වෙනි මංගල්‍ය මොනවාද? கடைசி ஏழாவது பண்டிகை என்ன? සුකොත්. சுக்கோத், ඒ කියන්නේ கூடாරම. அதாவது கூடாரம். கூடாரம் කියන එකේ තේරුම මොනවාද? கூடாரம் என்பது என்ன? උඹලා ජීවත් වෙලා ඉන්න තැන්වල නෙවෙයි. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடங்களிலே அல்ல, ඒවායින් එළියට වරෙල්ලා அதிலிருந்து வெளியே வாருங்கள். දෙවියන් වහන්සේ උඹලාට கூடாරම් දෙනවා. தேவன் உங்களுக்கு கூடாரத்தை தருகிறார். දෙවියන් වහන්සේ දෙන ඒ නිවහනේ ඔබ ජීවත් වෙනකොට தேவன் கொடுக்கிற அவற்றிலே நீங்கள் வாழ்கிற பொழுது රැට ගිනි කුළුන්නක් හැටියට ராத்திரியிலே அக்கினியாகவும் දවාලේ මේ වලා කුළුන්නක් හැටියට උන්වහන්සේ ආරක්ෂා කරනවා. பகலிலே மேகஸ்தம்பமாகவும் அவர் பாதுகாக்கின்றவர். ඒ 7 වෙනි සුකොත් මංගල්‍ය අපිට ඉෂ්ට වෙන්නේ කොහොමද දන්නවද? ஏழாவது சுக்கோத் பண்டிகை எப்படி நமக்கு நிறைவேறும்? ස්වාමීන් වහන්සේගේ අලුත් අහසයි අලුත් පොළොවයි උන්වහන්සේ මවන අපිට දෙන්න යනවා. அவர் தேவன் தன்னுடைய புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டித்து நமக்கு தருவார். 14 වෙනි පදේ පරිච්ඡේදයේ 14 වෙනි පදේ අපි මොනවද දකින්නේ දන්නවද? 14ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே என்னத்தை பார்க்கின்றோம்? මේ සභා ආත්ම අස්වැන්න කියන අස්වැන්න හමාරයි. சபை அறுவடை என்கின்ற அறுவடை பண்டிகை முடிந்து விட்டது. දැන් අර නරක අස්වැන්න ඕන් නැති දේවල් කපන්න යනවා දෙවියන් වහන්සේ. இப்பொழுது அந்த உதவாதவற்றை அறுக்கின்ற அறுவடையை அந்த பண்டிகையை தேவன் தொடங்குகிறார். දැන් ඔයගලට මිනෝරා එකේ තේරුම තේරෙනවද? இப்பொழுது மினோராவினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிகிறதா? මංගල්‍යයන් තුනක් ඉවරයි. 3 பண்டிகைகள் முடிந்து விட்டது. 4 වෙනි මංගල්‍යය දැනට පවතිනවා. 4வது பண்டிகை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 5 6 7 එන්න යනවා. 5 6 7 வரப்போகின்றது. පෙසක් නැත්තම් පාස්කුව. பெசா அல்லது பஸ்கா. දෙවෙනි එක මොනවාද? இரண்டாவது என்ன? මොහොන්නු මුසු රොටි මංගල්‍ය. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. තුන්වෙනි එක மூன்றாவது නාඹුල් පළ මංගල්‍ය. முதற் பலன் பண்டிகை. හතරවෙනි එක நான்காவது ශව්‍යත් නැත්තම් අස්වැන්න ඒ 50 වෙනි පෙන්තකොස්ත කියන ඒ මංගල්‍ය. சவியோத் அல்லது அறுவடை அல்லது பெந்தகோஸ்தே பண்டிகை. ඊට පස්සේ 5 ෂොෆාර් එහෙම නැත්තම් ඒ හොරණ මංගල්‍ය. ஐந்தாவது சொஃபார் அல்லது எக்கால பண்டிகை. 6 යොම් කිපුර් ඒ පාප මොකද්ද? පව්කම මංගල්‍ය. அதாவது ஆறாவது பாவ மன்னிப்பின் பண்டிகை. අවසානයේ සුකොත් නැත්තම් ඒ අලුත් කූඩාරම් මංගල්‍ය. ஏழாவது சுக்கோத் அல்லது புதிய கூடார பண்டிகை. දැන් යේසුස් වහන්සේ කොහොමද දන්නවද ඉන්නේ මේ 14 இப்பொழுது இயேசுவானவர் 14 எப்படி இருக்கின்றார்? අර දෑක ඇත්ත අතේ තියාගෙන ඉන්නවා. இந்த அந்த அரிவாளை கையிலே வைத்திருக்கின்றார். ලෝකේ ඉතුරු වෙලා තියෙන ඒවා කපලා විසික් කරන්න. உலகத்திலே மிகுதியாய் இருக்கின்றவற்றை அறுத்து வீசும்படியா. බලමු දැන් කොහොමද දේවදූතයන් ඇවිල්ලා කතා කරන්න කියලා බලන්න. பார்ப்போம் இப்பொழுது எப்படி தேவதூதன் வந்து பேசுகிறார் என்பதாக. ඔන්න 15 වෙනි පදය. 15ஆம் வசனம். වෙන දේවදූතයෙක්ද දේව මාලිගාවෙන් නික්ම ඇවිත්
அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு තව පොඩ්ඩකින් කියලා දෙන්නම් කොයි දේව මාලිගාවෙන්ද කියලා. හොඳේ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்ல போகிறேன் எந்த தேவாலயத்தில் இருந்து என்று. වලාකුළ පිට වැඩහුන් තැනැන් වහන්සේට මහත් ශබ්දයකින් මුරගසා ඔබ වහන්සේගේ දෙයක් ඇත්ත යොමා කැපුව මැනව මක්නිසාද පොළොවේ ගොයම් පැයි තිබෙන බැවින් කපන කාලය පැමිණ තිබේයයි කීය. அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். මතකද මිත්‍රවරුනි මේ වෙනකොට දේව මාලිගාවේ මොනවද වෙන්නේ? இந்த சம்பவம் நடக்கின்ற இந்த சூழ்நிலையிலே தேவாலயத்தில் என்ன நடக்கிறது என்று ஞாபகம் இருக்கிறதா அன்பானவர்களே? මතකද ඔයගලන්ට මම කියලා දුන්නා අර අවුරුදු 3මාර ඉවර වුණාම ஞாபகம் இருக்கிறதா அந்த 3.5 ஆண்டுகள் முடிகின்ற பொழுது මෝසෙස් එලියා දෙන්න යනකොට මෝසෙස් ගිවිසුම් පෙට්ටිය උස්සන් යනවා කියලා. மோசேயும் எலியாவும் போகும் பொழுது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் விடுவார்கள் என்று சொன்ன ஞாபகம் உண்டா? 19 වෙනි පදේ අපි බැලුවා 11:19 11:19 நாம் பார்த்தோம். ඒ ගිවිසුම් පෙට්ටිය ගිහිල්ලා ස්වර්ගයේ තිබ්බහම அந்த உடன்படிக்கை பெட்டியை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் வைத்ததும் ස්වර්ගෙත් දේව මාලිගාවක් විවෘත වෙනවා. මතකද? அங்கே பரலோகத்திலும் தேவாலயம் திறக்கப்படுகிறது ஞாபகம் உண்டா? දැන් දේව මාලිගා දෙකක් තියෙනවා ඒ වෙනකොට. அப்படி அந்த சூழ்நிலையில 2 தேவாலயம் இருக்கிறது. ඒ කියන්නේ අපි දැන් ඉන්නේ අර අවුරුදු 7 හරි මැද. හොඳේ. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் 7 ஆண்டுகளுடைய சரி நடுப்பகுதியில நாம் இருக்கிறோம் இப்பொழுது. දේව මාලිගා දෙකක් තියෙනවා. 2 தேவாலயங்கள் இருக்கிறது. එකක් ස්වර්ගයේ. ஒன்று பரலோகத்திலே. දැන් ගිවිසුම් පෙට්ටිය එහෙ තියෙන්නේ. இப்பொழுது உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்கிறது. පොළොවේ දේව මාලිගාවක් තියෙනවා. பூமியில தேவாலயம் இருக்கிறது. ඒ දේව මාලිගාවේ කවුද ඉන්නේ? அந்த தேவாலயத்தில் யார் இருப்பது? අන්තික්‍රිස්තුස් ගිහිල්ලා ඉන්නවා මතකද? அந்த கிறிஸ்து போய் இருக்கிறான் ஞாபகம் உண்டா? යුදෙව්වකෝ. யூதர்கள் எங்கே? ඒගොල්ලෝ හැංගිලා. அவர்கள் இப்பொழுது ஒளிந்திருக்கிறார்கள். මතකද? ஞாபகம் මොකද இருக்கிறதா? ඔක මතක් කරේ නැත්තම් දැන් ඕක තේරෙන්නේ නැහැ. இதை ஞாபகப்படுத்தாவிட்டால் இது புரியாது. එතකොට දැන් මේ දේවදූතයා කොහෙන්ද එන්නේ? அப்பொழுது இந்த தேவதூதன் எங்க இருந்து வருகிறான்? දේව මාලිගාවෙන්. தேவாலயத்திலிருந்து. කොයි දේව මාලිගාවෙන්ද? எந்த தேவாலயத்திலிருந்து? ස්වර්ගයේ එකක් තියෙනවා මෙහෙකක් තියෙනවා. பரலோகத்தில் ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கிறது. බයිබලේ බලන්න නැතුව කාටද කියන්න පුළුවන් කොයි දේව මාලිගාවේද කියලා? பைபிளை பார்க்காமல் யாருக்கு சொல்ல முடியும் எந்த தேவாலயத்திலிருந்து? වැරදි නම් කමක් නැහැ. பிழையானால் பரவாயில்லை. කී දෙනෙක් කියනවද පොළොවේ තියෙන දේව මාලිගාවෙන් තමයි ওই දේවදූතයා එන්නේ කියලා අත උස්සලා පෙන්නන්න? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் சொல்லுகிறீர்கள் பூமியில் இருக்கிற தேவாலயத்திலிருந்து தான் தேவதூதன் வருகிறான் என்று? 1 2 3 4 5 6යි. හරி අනිත් කට්ටිය ආ, ස්වර්ගයෙන් ආறு பேர். එනවා කියලා කියන කට්ටිය. பரலோகத்திலிருந்து வருகிறான் என்று சொல்லுகிறவர்கள், නුවර දළදා මාලිගාවෙන් එනවා කියලා කියන කට්ටිය. கண்டி தலா மாளிகையிலிருந்து வருகிறான் என்று சொல்லுகிறவர்கள். හරි මේක බලා ගන්න. හරි பார்த்துக்கொள். ලේසි. මේක එන්නේ මේ පොළොවේ තියෙන දේව මාලිගාව. இவன் வருவது பூமியில் இருக்கிற தேவாலயத்திலிருந்து தான். ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? 17 වෙනි පදේ බලන්න. 17ஆம் வசனத்தை பாருங்கள். තවත් දේවදූතයෙක් ස්වර්ගයේ තිබෙන දේව මාලිගාවෙන් පිටත් ආවේය. இன்னும் ஒரு தூதன் அரிவாளை பிடித்துக் கொண்டு பரலோகத்திலிருந்து ஆலயத்திலிருந்து வருகிறான் என்று. තේරුණාද? ඒ කියන්නේ තව දේවදූතයෙක් එනවලු. அவன் இன்னும் ஒரு தேவதூதன் வருகிறானாம். පස්සේ பின்பு ස්වර්ගයේ ඉඳලා ඒ කියන්නේ ස්වර්ගයේ තියෙන දේව මාලිගාවේ ඉඳලා. அதாவது பரலோகத்தில் இருக்கிற தேவாலயத்திலிருந்து வருகிறான். එහෙමනම් දැන් එන එක කොහෙන්ද ඉන්නේ? அப்ப இப்பொழுது வருகிறவன் எங்க இருந்து வருகிறான்? පොළොවේ තියෙන දේව මාලිගාව. பூமியில் இருக்கிற ඒ தேவாலயத்தில். කියන්නේ මේක මොකක්ද දන්නවද? සංකේතාත්මකව අපිට කියන්නේ. இது ஒப்பீடாக எதை சொல்லுகின்றது? ඇති ස්වාමිනේ போதும் ஆண்டவரே, යක්ෂයා යුදෙව්වන්ව පාගපු එක ඇති. பிசாசு யூதர்களை மிதித்தது போதும் கர்த்தாவே. යුදෙව් දේව මාලිගාව එක එකා පිළිකුල් කරන්න ඔබ වහන්සේ ඉඩ දුන්න ඇති. யூதர்களுடைய தேவாலயத்தை அருவருக்கின்ற செயல்கள் செய்ய இடமளித்தது போதும் ஆண்டவரே. ක්‍රිස්තු වර්ෂ ක්‍රිස්තු පූර්ව 586 கிறிஸ்துவுக்கு முன் 586 නෙබුකද්නේසර්ගේ ඒ නායකයා නෙබුසරඩාන් நேபுகாத்நேச்சாருடைய தலைவன் நெபுசரடான் ඌ ඇවිල්ලා ඒ දේව මාලිගාව පිළිකුල් කරන්න ඔබ වහන්සේ ඉඩ දුන්නා. அவன் வந்து அந்த தேவாலயத்தை தீட்டுப்படுத்த இடமளித்தீர். ක්‍රිස්තු පූර්ව 167 கிறிஸ்துவுக்கு முன் 167 ක්‍රිස්තුவுக்கு முன் 167 கிறிஸ்துவுக்கு முன் 167 ඇන්ටියෝකස් එපිෆානස් ඇවිල්ලා ඌරෙක්ව පූජා කරන්න ඔබ වහන්සේ ඉඩ දුන්නා ඇති. அந்தியோகிஸ் எபிபானஸ் வந்து அங்கே பன்றியை அங்கே பலியிட்டது போதும். ක්‍රිස්තු වර්ෂ 70
கிறிஸ்துவுக்கு பின் 70 තීතස් කියන ජෙනරාල් වරයා ඇවිල්ලා ඔය දේව මාලිගාව විනාශ කරන්න ඔබ වහන්සේ ඉඩ දුන්න ඇති. தீத்தஸ் என்ற ஜெனரல் வந்து அந்த தேவாலயத்தை தீட்டுப்படுத்த இடமளித்தது போதும். සුල්තාන් සුලයිමාන්ගේ කාලෙන් පස්සේ சுல்தான் சுலைமானுடைய காலத்திலே දේව මාලිගාව තිබුණ පොළොව භූමියේ தேவனுடைய ஆலயம் இருந்த அந்த பூமி අල් අමාර් අල් අක්සා කියන ඔය පල්ලි දෙකක් හදාගන්න ඔබ වහන්සේ ඉඩ දුන්න ඇති. அல்லக்ஸா அல்லமார் பள்ளிவாசல் கட்ட இடமளித்தது போதும். දැන් ස්වාමිනේ මේ අවුරුදු 3මාර ඉවර වුණාම இப்பொழுது இந்த 3.5 ஆண்டுகள் முடிந்த பின்பு අන්තික්‍රිස්තුස් නැවතත් මේ දේව මාලිගාව පිළිකුල් කරන්න ඔබ වහන්සේ ඉඩ දුන්න ඇති. இப்பொழுது 7 ஆண்டுகள் அந்த கிறிஸ்து ஆலயத்தை திட்டுப்பட இடமளித்தது போதும். ඒ දේව මාලිගාවෙන් එන දූතයා කියනවා ඒ යේසුස් වහන්සේ දිහා බලලා அந்த தேவாலயத்திலிருந்து வருகிற தூதன் சொல்லுகிறான் இயேசுவை பார்த்து ඇති ඇති போதும் போதும் දැන් දැකත් අරගෙන කපන්න. இப்பொழுது අරිවාளை எடுத்து வெட்டு. හල්ලෙලූයා. ஹalleluya. අපි දැන් ඊට පස්සේ ඉගෙන ගන්න යන්නේ කොහොමද යේසුස් වහන්සේ කපන්නේ අගක් මුලක් අතහැර කියලා. எப்படி அடி நுனி என்று வேறென்று வைக்காமல் இயேசு வெட்டி சாய்க்கின்றார் என்று பார்க்க போகிறோம். යකාව එහෙම් පිටින්ම විනාශ කරන්න යන්නේවා තමයි ඊට පස්සේ තියෙන්නේ. இதன் பின்பு வருவதெல்லாம் பிசாசை முற்றும் முழுதும் அழிப்பதற்காக சொல்லப்படுகின்றவைகள். තේරෙනවද මං කියන එක? நான் சொல்லுவது புரிகிறதா? පොළොවේ ගොයම් පැහී තිබෙනවලු. එච්චරට මුන්ගේ පාප වර්ධනය වෙලා තියෙනවා. பூமியினுடைய அறுவடை முத்தி போயிருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த உலகம் ஆயத்தமாய் இருக்கிறது அழிவுக்கு என்று அவன் சொல்லுகிறான். දැන් 16 වෙනි පදය. 16 වසனம். එවිට වලාකුළ පිට වැඩහුන් තැනන් වහන්සේ දෑකැත්ත පොළොවට හෙලූසේක පොළොවේ ගොයම්ද කපනු ලැබුවේය. அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. මේක තමා අපි පැහැදිලිව ඉගෙන ගන්න යන්නේ එළමෙන්නා වූ පරිච්ඡේදවල. வரப்போகின்ற அதிகாரத்திலே இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். 17 වෙනි පදය. 17 வசனம். තවත් දේව දූතෙක් ස්වර්ගයේ තිබෙන දේව මාලිගාවෙන් පිටතට ආවේය. பின்பு வேறொரு தூதன் கருக்குள்ள அரிவாளை பிடித்துக்கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். ඔහුටත් මොහොත් දෑකැත්තක් තිබුණේය. ගින්න කෙරෙහි බලය ඇත්තා වූ තවත් දේව දූතෙක් පූජාසනයෙන් පිටත්ව ඇවිත් මොහොත් දෑකැත්ත ඇතුව සිටිය තැනැත්තාට මහත් හඬකින් මුරගසා அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி නුඹේ මොහොත් දෑකැත්ත යොමුකොට පොළොවේ මිදිමැල් මිදී පොකුරු කපා රැස් කරවන්න මක් නිසාද මිදී පල හොඳට ඉදී තිබේයයි කිය. பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். එවිට දේව දූතයා තමාගේ දෑකැත්ත පොළොවට හෙලා පොළොවේ මිදී පල රැස්කොට දෙවියන් වහන්සේගේ උදහස නැමැති මහත් මිදී පැසට හෙළුවේය. அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். නුවරින් පිටත මිදී පැය පාගන ලද්දේය. එවිට ෆර්ලෝන් 1600ක් පමණ දුර අශ්වයන්ගේ කටකලියා දක්වා මිදී පැයෙන් ලේ පිට වුණේය. நகரத்திற்கு புறம்பேயுள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 666 ஸ்தாதி தூரத்திற்கு இரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. මේකේ සංගවිලා තියෙන සමහර ඒ අර්ථ මම කියලා දෙන්න ඕනේ. இதிலே பொதிந்திருக்கிற சில ரகசிய அர்த்தங்களை சொல்லித் தர வேண்டும். ඔන්න යේසුස් වහන්සේ වලාකුලේ ඉඳගෙන ඉන්නවා දෑකැත්තක් තියාගෙන. இப்பொழுது இயேசுவானவர் மேகங்கள் மேலே ஒரு அரிவாளை வைத்து அமர்ந்திருக்கிறார். උන්වහන්සේගේ හිසේ රන් ඔටුන්න තියෙනවා. හොඳේ? அவருடைய சிரசின் மேலே பொற்கிரீடம் இருக்கின்றது. දැන් දේව දූතයන් 3 දෙනෙක් අපි දකිනවා. இந்த இடத்திலே 3 தூதர்கள் தேவதூதர்களை பார்க்கிறோம். එක්කෙනෙක් පොළොවේ තියෙන දේව මාලිගාවෙන් එනවා. ஒருவன் பூமியில் இருக்கிற தேவாலயத்திலிருந்து வருகிறான். ඇවිල්ලා යේසුස් වහන්සේ දිහා බලලා කියනවා அவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், දැන් අස්වැන්න ලෑස්ති කපන්න කියලා. இப்பொழுது அறுவடை ஆயத்தமாக இருக்கிறது, அறுத்து விடும். එතකොට යේසුස් වහන්සේ දෑකැත්ත දික් කරනකොට அப்பொழுது இயேசு அரிவாளை நீட்டுகிற பொழுது අස්වැන්න කැපෙනවාලු. அறுவடை அறுக்கப்படுகின்றதா? හොඳට අහගන්න. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். අස්වැන්න කැපෙනවාලු. அறுவடை அறுக்கப்படுகின்றதாம்.
එහෙනම් මොකටද තවත් දේවදූතයෙක් එන්නේ? ස්වර්ගයේ තියෙන දේවමාලිගාවෙන් දෑකැත්තක් අරගෙන அப்படியானால் இன்னும் ஒரு தேவதூதன் ஏன் பரலோகத்திலிருந்து ஒரு அரிவாளை பிடித்துக் கொண்டு வருகிறார்? වෙන මොනවද කපන්න? හරිද? அப்படியானால் வேறொன்றை அறுப்பதற்கு. තුන්වෙනි දූතයෙක් එනවා පූජාසනෙන්. இன்னும் ஒரு தூதன் வருகிறான் பலிபீடத்திலிருந்து. පූජාසනෙන් එනවා. பலிபீடத்திலிருந்து வருகிறான். එයා ඇවිල්ලා අර දෙවෙනි දූතයාට කියනවා அவன் வந்து அந்த இரண்டாம் தூதனை பார்த்து சொல்கிறான், මචං උඹත් කපපන්කො මචං දෑකැත්ත අතේනේ තියන් ඉන්නේ. மச்சான் நீயும் அறுவடை அறுத்து விடு, நான் அரிவாளை வைத்திருக்கிறாயே. දැන් අස්වැන්න නෙවෙයි ඔතන කපන්න යන්නේ. அந்த இடத்திலே அறுவடையை அல்ல මොකද அறுப்பது. ඒක යේසුස් වහන්සේ නිකම්ම කපාගෙන යනවා. දැන් අවුරුදු 3මාරක් මාර කැපිල්ලක් තියෙන්නේ මුන්ට. இப்பொழுது 3.5 ஆண்டுகள் ஒரு புதுமையான அறுவடை இங்கே இருக்கிறது, அறுத்து கொண்டு செல்கிறான். උඹ මොනවද කපන්න යන්නේ? இவன் என்னத்தை அறுக்க போகிறான்? මිදී වැල් ටික කපපන්. திராட்சை பழங்களை என்று சொல்லுகிறது. මිදී කපලා அந்த திராட்சைகளை பழங்களை அறுத்து දැන් ඉස්රායෙල් වල කොහොමද ඒ කාලේ මිදී උෂ හැදුවේ? எப்படி இஸ்ரவேலிலே அந்த காலத்திலே திராட்சை ரசத்தை உண்டாக்கினார்கள்? මිදී කපලා කූඩවල දාලා அந்த திராட்சை பழங்களை அறுத்து கூடைகளை போட்டு ඒවා ගෙනල්ලා අර මිදී ඒකට කියන්නේ මොකද්ද? මිදී ජිල්පිය ඒකට දානවා. அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த திராட்சை பழங்களை கொண்டு வந்து திராட்சை ரச ஆலையிலே போடுவார்கள். එතකොට ඒවා දානකොට அதை போடும் பொழுது ඒවා තෙරපිලා මෙහි ඉඳන් උඩ ඉඳන් දානකොට அதை இங்கே இருந்து நெருக்கி அப்படி போடுகிற பொழுது අරෝ වැටෙනකොට චරාස් ගාලා ඒ මිදී උෂ නිකන් විස්සි වෙලා යනවා. அங்கே போடுகிற அந்த திராட்சை பழங்களினாலே அது மிதிக்கப்பட்டு திராஸ் என்று சிதறி வரும். තුන්වෙනි දූතයා දෙවෙනි දූතයාට කියනවා மூன்றாம் தூதன் இரண்டாம் தூதனுக்கு சொல்லுகிறான், පොළොවේ මිදී ටික කපලා பூமியில் இருக்கிற திராட்சை பழங்களை அறுத்து දෙවියන් වහන්සේගේ උදහස නැමැති ඒ මිදී මොකද්ද? මිදී ආලක என்ன சொல்றது? පැසට දාන්න. මිදී පැසයට දාන්න. அந்த அந்த திராட்சை பழங்களை அறுத்து அந்த ஆலையிலே திராட்சை ஆலையிலே போடுங்கள் என்று சொல்லுகிறான். එතකොට ඒක දාපුවම පස්සේ මොනවද කරන්නේ මේගොල්ලෝ? அதை போட்ட பின் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? කකුල් හොඳට හොදලා காலை நன்றாய் கழுவி ඒකට බැහැලා அதற்கு இறங்கி ලයි කියලා ඒගොල්ලෝ ඒක පාගනවා. එහෙම තමයි මිදී උෂ හදන්නේ. எல்லாம் இல்ல 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 என்று சொல்லி இப்படித்தான் இந்த திராட்சை பழங்களை மிதிக்கிறார்கள். එතකොට මෙතන මේම කපලා දාපුවාම இந்த இடத்துல இப்படி வெட்டி போட்டதும் දෙවියන් වහන්සේ ඒක පාගනකොට தேவன் அதை மிதிக்கின்ற பொழுது අරක නිකන් ලේ වගේ විසික් වෙලා යනවලු එච්චර ඈතට. அது ரத்தம் போன்று அங்கே சித்தரடிக்கப்பட்டு சீறுபட்டு வீசப்படுகிறதா. මම ඔයගලන්ට රහසක් කියලා දෙන්න යනවා. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன். යේසුස් වහන්සේ කුරුසියේ මැරෙනකොට මොනවද උනේ? இயேசுவானவர் சிலுவையில் மரிக்கிற பொழுது என்ன நடந்தது? උන්වහන්සේගේ ශරීරය කැඩුණු ලැබුවා. அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டது, රුධිරය වගුරනු ලැබුවා. ரத்தம் சிந்தப்பட்டது. ඕකේ? දැන් යේසුස් වහන්සේ පාප රහිතයි නේද? இயேசு பாவமற்றவர், அப்படித்தானே? හැබැයි ஆனால் පොළොවේ සියලු අයගේ පාපය උන්වහන්සේ ගත්තානේ. முழு உலகத்தாருடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார் அல்லவா? උන්වහන්සේ ගත්තේ උන්වහන්සේගේ රුධිරය තුලටද ශරීරයටද? அவர் அந்த பாவத்தை தனக்குள்ளே எடுத்தது சரீரத்திற்குள்ளா இரத்தத்திற்குள்ளா? රුධිරය තුල. කීදෙනෙක් කියනවද රුධිරය තුල කියලා? எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் இரத்தத்திற்குள்ளே என்று? නෑ. இல்லை. මොකද රුධිරය පාප රහිතයි. ஏனென்றால் இரத்தம் பாவமற்றது. මනුෂ්‍යයා පෞකාරයෝ වෙන්නේ රුධිරය නිසා. மனிதன் பாவியாக மாறுவது இரத்தத்தினாலே. ආදම්ගේ පාපය ආදම්ගේ දරුවන්ට ඇවිල්ලා ඒ පාපිෂ්ඨ රුධිරය තමයි අපිට තියෙන්නේ. ஆதாமுடைய ரத்தம் ஆதாமுடைய பிள்ளைகளுக்கு வந்து அப்படி எங்களுக்கு வந்தது அந்த பாவ ரத்தம் தான் இருக்கிறது. වෛද්‍යානුකූලව පියාගේ රුධිරය තමයි දරුවට යන්නේ. வைத்திய விஞ்ஞானத்தின் படி தகப்பனுடைய ரத்தமே பிள்ளைக்கு செல்கிறது. තේරෙනවද? මව් කුසේ හිටියට தாயின் கர்ப்பத்தில் இருந்ததற்கு என்ன? පියාගේ රුධිරය තමයි යන්නේ. தகப்பனுடைய ரத்தம் தான் அவனுக்குள்ளே போகிறது, ඒ பிள்ளைக்குள்ளே. නිසා මේ ලෝකේ ඉපදෙන සියලුම දෙනා ආදම්ගේ පාපය ඇතුව තමයි ඉපදෙන්නේ. ஆகவே இந்த உலகத்திலே பிறக்கின்ற எல்லாம் ஆதாமுடைய பாவத்தின் ரத்தத்தோடு கூட தான் பிறக்கிறார்கள். ඒ නිසා රුධිරය පෞකාරයි. ஆகவே ரத்தம் பாவமானது. පෞකාර රුධිරය ගෙවන්න බෑ. பாவம் ரத்தத்திற்கு செலுத்த முடியாது. ඒ නිසා තමයි යේසුස් වහන්සේ පව් රහිත රුධිරය හලන්න ආවේ. ஆகவேதான் இயேசு
பாவமற்ற இரத்தத்தை சிந்தும்படி வந்தார். ඒ නිසා තමයි මනුෂ්‍ය පියෙක් නැතුව උන්වහන්සේ බිහි වුණේ. ஆகவேதான் மனித தகப்பன் இல்லாமல் அவர் பிறந்தார். හදිසියෙක් මනුෂ්‍ය පියෙක් උන්වහන්සේට හිටියා නම් උන්වහන්සේගේ රුධිරයත් පාපිෂ්ඨයි. சடுதியாக வேணும் தற்செயலாகவோ ஒரு மனுஷ தகப்பன் அவருக்கு இருந்திருந்தால் அவருடைய இரத்தமும் பாவ இரத்தம். එතකොට යේසුස් වහන්සේගේ ලේ පාපිෂ්ඨ නැහැ. හරිද? அவர் இயேசுவினுடைய இரத்தம் பாவமற்றது, පවිත්‍රයි. பரிசுத்தம். හැබැයි උන්වහන්සේගේ ශරීරය මතට මුළු ලෝකයාගේම පාපය උන්වහන්සේ ගත්ත නිසා அவை முழு உலகத்தாருடைய பாவங்களை தன் சரீரத்திலே ஏற்றுக்கொண்டதினாலே පියාණන් වහන්සේටවත් බැරි වුණා යේසුස් වහන්සේ දිහා බලන්න. මතකද? பிதாவிற்கு கூட இயேசுவை பார்ப்பதற்கு முடியவில்லை. ඒකනේ යේසුස් වහන්සේ කිව්වා එල්ලෝ එල්ලෝ එල්ලාම සබහසනි. ඒ කියන්නේ පියාණෙනි මාව ඇයි අතෑරියේ කියලා. அவர்தான் இயேசு சொன்னார், ஏலோ ஏலோ இல்லாம சபக்தானி என்று இயேசு சொன்னார் பிதாவை பார்த்து. යේසුස් වහන්සේගේ ශරීරයට අපේ සියලුම දෙනාගේ පාපය ආවා. அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்குள்ளே எங்கள் எல்லோருடைய பாவமும் வந்தது. ඒ නිසා ஆகவே යේසුස් වහන්සේගේ ශරීරය අප්‍රසන්නයි. இயேசுவினுடைய சரீரம் அலங்கோலமானது, அழகற்றது, க்ரூராய், பலண்டத் பயாய். இயேசுவினுடைய சரீரம் அலங்கோலமானது, பார்ப்பதற்கு அங்கே அகோரமாய் இருந்தது. එච්චරට වේදනාකාරී තත්වයකට උන්වහන්සේ ගියා. அவ்வளவு வேதனையான சூழ்நிலைக்குள் அவர் போனார். හැබැයි උන්වහන්සේගේ රුධිරය සුද්ධයි. ஆனால் அவருடைய இரத்தம் பரிசுத்தமானது. ඒ රුධිරය කවදාවත් කැළැල්ලුනේ නැහැ. அந்த இரத்தம் ஒருபொழுதும் தீட்டுப்படவில்லை. යේසුස් වහන්සේගේ රුධිරය කවදාවත් පව්කාර වුණේ නැහැ. இயேசுவின் இரத்தம் ஒருபொழுதும் பாவமாகவில்லை. ඒ නිසා තමයි රුධිරය ශරීරයෙන් සම්පූර්ණයෙන්ම වෙන් වුණේ. ஆகவேதான் அவருடைய சரீரத்திலிருந்து இரத்தம் முழுமையாக பிரிக்கப்பட்டது அல்லது வெளிவந்தது. පාපයයි සුද්ධකමයි එකට පවතින්න බෑ. பாவமும் பரிசுத்தமும் ஒன்றாய் நிலைத்திருக்க முடியாது. යේසුස් වහන්සේ ලෝකයාගේ පාපය උන්වහන්සේගේ ශරීරයට ගත් විගසම அவர் இயேசு உலகத்தாருடைய பாவங்களை தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டது. සුද්ධලේ ඉබේම වෙන් වෙන්න පටන් ගත්තා. பரிசுத்த இரத்தம் தானாகவே வெளியேற ஆரம்பித்தது. ගෙත්සමනේ උයනදීදම උන්වහන්සේගේ ලේ දාඩියමෙන් සැලෙන්නට පටන් ගත්තා. கெத்செமனே தோட்டத்திலேயே அவருடைய இரத்தம் வேர்வை துளிகளாய் வெளிவர ஆரம்பித்தது. අන්තිමට යේසුස් වහන්සේ මැරෙනකොට இறுதியாக இயேசு மரிக்கின்ற பொழுது උන්වහන්සේගේ ශරීරය තුල ලේ බිඳුවක්වත් නැහැ. அவருடைய சரீரத்திலே ஒரு துளி இரத்தம் கூட இருக்கவில்லை. ශරීරය පාපිෂ්ඨ වුණා. சரீரம் பாவமானது, රුධිරය සුද්ධ වුණා. இரத்தம் பரிசுத்தமானது. හැමදාම රුධිරය සුද්ධව තිබුණේ. இரத்தம் அவருக்குள்ளே பரிசுத்தமாகவே இருந்தது. එකට ඉන්න බැරි වුණා. ஒன்றாக இருக்க முடியாமற் போனது, වෙන් වුණා. பிரிந்தது. ඒක තමයි යේසුස් වහන්සේගේ මරණය. அதுதான் இயேசுவின் மரணம். හැබැයි යේසුස් වහන්සේ මේම කතාවක් කියනවා. ஆனால் இயேசு இப்படி ஒரு கதையை சொல்லுகிறார். ඒ මරණයෙන් තමයි ජීවනය අපිට ලැබෙන්නේ. அந்த மரணத்தின் மூலமாகவே நமக்கு ஜீவன் கிடைக்கின்றது. උන්වහන්සේගේ මරණයෙන් අපට ජීවනය ලැබෙනවා. அவருடைய மரணத்தின் மூலம் நமக்கு ஜீவன் கிடைக்கின்றது. ඒ නිසා උන්වහන්සේගේ ඒ සුද්ධලේ ஆகவே அவருடைய பரிசுத்த இரத்தம் අපිව සෝදනවා. எம்மை கழுவுகின்றது. අපි පාපිෂ්ඨයි. நாம் பாவிகள். අපේ ශරීරයත් පාපිෂ්ඨයි. எங்கள் சரீரமும் பாவமானது, රුධිරයත් පාපිෂ්ඨයි. எங்கள் இரத்தமும் பாவம். ඒ නිසා මේ දෙක වෙන් වෙන්න ඕනේ නැහැ. ஆகவே இது ரெண்டும் பிரிய தேவையில்லை. හැබැයි යේසුස් වහන්සේගේ සුද්ධ උල්ලේ ஆனால் இயேசுவினுடைய பரிசுத்த இரத்தம் අපේ ශරීරයත් සුද්ධ කරනවා. எங்கள் சரீரத்தை பரிசுத்தப்படுத்துகிறது. අපේ රුධිරයත් සුද්ධ කරනවා. எங்கள் இரத்தத்தையும் பரிசுத்தப்படுத்துகிறது. අපි අලුත් නැවිල්ලක් වෙනවා. நாங்கள் புது சிருஷ்டிகளாய் மாறுகிறோம். ඒක තමයි ගැලවීම. அதுதான் ரட்சிப்பு. නේද? දැන් මොනවද වෙන්නේ? இப்பொழுது என்ன நடக்கின்றது? අර පාපිෂ්ඨ ශරීරයේ සංකේතය රොටි. அந்த பாவ சரீரத்தினுடைய அடையாளம் அப்பம் அல்லது ரொட்டி. සුද්ධ රුධිරේ අඩයාලම ලාංඡනය මිදියුෂ. பரிசுத்த இரத்தத்தினுடைய அடையாளம் திராட்சரசம். ඔය දෙක අරගෙන යේසුස් වහන්සේ කියනවා இது ரெண்டையும் எடுத்து இயேசு சொல்லுகிறார். ඉස්සල්ලා රොටිය කාපන්, முதலாவது அப்பத்தை சாப்பிடு, ඊට පස්සේ රුධිරය බීපන්. அதன் பின்பு இரத்தத்தை பானம் பண்ணு. මේක මගේ ශරීරයයි මගේ රුධිරයයි. இது என்னுடைய சரீரமும் என்னுடைய இரத்தமுமாயிருக்கிறது. මගේ ශරීරය උඹ කන නිසා என் சரீரத்தை நீ சாப்பிடுகின்றபடியால் උඹ වෙනුවෙන් මම ගුටි කාපු ඒ දේ උඹ
ගුටි කෑවා වගේ පිළිගැන්නෙනවා. நான் உனக்காக அடி வாங்கினதினாலே நீ அடி வாங்கினதாக எண்ணிக்கொண்டு මගේ රුධිරය පානය කරන විට என் இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது මේ මාගේ රුධිරය නැමැති අලුත් ගිවිසුම නිසා இது என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறபடினா උඹ නව මැවිල්ලක් වෙනවා. நீ புது சிருஷ்டியாக මං மாறுகின்றாய். එනතුරු நான் வரும் வரையிலே මාගේ මරණය සිහි කරන සීවන පරිදි මේක කරපන්. என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ඒක තමා කොමියුනියන් එක. அதுதான் திருவிருந்து. තේරෙනවද? புரிகிறதா? දුකයි ප්‍රීතියයි. துக்கமும் சந்தோஷமும். රොටි அப்பம் දුක. துக்கமானது. ඇයි ඒකේ ඒ රොටි වල රසත් නැහැ. ஏன்னா அந்த ரொட்டியிலே அந்த அப்பத்திலே ருசியும் இல்லை, මුහුන් නැහනේ. அதிலே புளிப்பில்லை. ඒ කියන්නේ රොටි ඊශ්‍රායල් ගිය කට්ටිය ඒ රොටි කාලා ඇති. இஸ்ரவேலுக்கு போனவர்கள் அந்த ரொட்டியை சாப்பிட்டு දැන් இருப்பார்கள். අපේ පොල් රොටි වල පොල් තිබ්බත් ලුණු නැත්තම් රස නැහනේ හලෝ. நம்முடைய தேங்காய் ரொட்டியிலே உப்பு இல்லாட்டா அது ருசி இல்லை தானே. ඒගොල්ලෝ පොල් දාන්නේ නැහැ. அவர்கள் தேங்காய் போடுவதில்லை. පොල් රොටි වලම ලුණු නැත්තම් රස නැහැ. தேங்காய் ரொட்டியிலே உப்பு இல்லாவிட்டால் ருசி இல்லை. මුහුන් නුමුසු රොටි කියලා ඒගොල්ලෝ හදන ඒවායි ලුණුත් දාන්නේ නැහැ. ඊස්ට් කියන්නේ මුහුන් මොනවද දාන්නෙත් නැහැ. එපා වෙනවා කන්න. அந்த புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் உப்பும் போடுவதில்லை, அதிலே புளிப்பும் இல்லை, ஒரு ருசியும் இல்லை. ඒ කියන්නේ කිසිම කමකට නැති රසක් නැති රොටි කනවා. எதற்குமே ஒப்பிட முடியாத ஒரு ருசியும் இல்லாத ஒன்றை சாப்பிடுகிறோம். බොන්නේ මිදිඋෂ. குடிப்பது திராட்சை ரசம். මගේ අම්ම මිදිඋෂ කියන්නේ ඒක තමයි ප්‍රීතියේ පානය. ஆண்டவா, இது திராட்சை ரசம் என்று அதுதான் சுவையானது, அது களிப்பு மகிழ்ச்சியின் பானம். විවාහ මංගල් වල ඕවා තමයි බොන්නේ. திருமண வீட்டில் அதுதான் குடிப்பார்கள். ආතල් වල පාටි වල ඕවා තමයි බොන්නේ. அங்கே பாட்டியிலே போது இதுதான் குடிப்பார்கள். ඒ රාත්‍රී භෝජනයේ දෙවියන් වහන්සේ මොනවද දන්නවද කියලා දෙන්නේ අපිට. இந்த ராத்திரி போஜனத்திலே இயேசு என்னத்தை சொல்லிக் கொடுத்தார்? මේ පැත්තේ කල්වාරිය, இந்த பக்கம் கல்வாரி, මේ පැත්තේ හිස් සොහන. இந்த இடத்திலே வெறுமையாக்கப்பட்ட கல்லறை, මේ පැත්තේ මරණය, இந்த பக்கம் மரம், මේ පැත්තේ නැවත නැගිටීම. இந்த பக்கம் மீண்டும் உயிர்த்தெழுதல், මේ පැත්තේ මේ යේසුස් වහන්සේගේ ශරීරය මැරිලා, இந்த பக்கம் இயேசுவின் சரீரம் மரித்து விட்டது, මේ පැත්තේ යේසුස් වහන්සේ නැවත ඉපදෙලා, இந்த නැවත பக்கம் இயேசு නැගිටලා. மீண்டும் உயிர்த்தெழுந்து விட்டார். මේ අතේ රොටි මුහුන් රමුසු රොටි, இந்த இடத்திலே புளிப்பில்லாத அப்பம், இந்த பக்கம், මේ අතේ මිදිඋෂ. இந்த பக்கம் திராட்சை ரசம். ඕක තමා කොමියුනියන් එක. இதுதான் திருவிருந்து. අපි රොටි කනකොට ரொட்டியை சாப்பிடும் பொழுது අපිට පේන්නේ කල්වාරිය, நமக்கு தெரிவது கல்வாரி, මරණය, மரணம், කසපාරවල්, சாட்டை அடிகள் ඉවරයි. முடிந்தது. හැබැයි කාලා ඉවර වුණ ගමන් මේ අතින් අරන් බොන එක මොනවද? சாப்பிட்டு முடித்து விட்டு இந்த கையினாலே குடிப்பது என்ன? ජයග්‍රහණය, அங்கே வெற்றி களிப்பு, නැවත නැගිටීම, மீண்டும் உயிர்த்தெழுதல், සදාකාලීන ජීවනය. நித்திய ஜீவன். ඕක තමයි කොමියුනියන් එක කියන්නේ. இதுதான் திருவிருந்து என்பது. අර නිකන් අර මොකක් හරි කෑවනම් බොන්න එපා, මොකක් හරි නැත්තම් හරි නෑනේ. ஏதாவது சாப்பிட்டு ஏதாவது குடிக்கணும், இல்லாட்டி ඒ சரியில்லையே. නිසා පාන් කෑල්ල දීලා මේ කට්ටිය බීපන් කියලා යේසුස් වහන්සේ දුන්න එකක් නෙවෙයි. இந்த பானை சாப்பிட்டு அதனால சும்மா இருக்க, குடி இதையும் குடி என்று இயேசு கொடுக்கவில்லை. ඒක තමයි රොටි. රොටි කියන්නේ තන්නිකර ඍණාත්මක පැත්ත. அதாவது இந்த பக்கத்தில் ரொட்டி, ரொட்டி என்று சொன்னால் அது மறையை குறிக்கின்றது. මිදිඋෂ කියන්නේ ධනාත්මක පැත්ත. திராட்சை ரசம் என்றால் அது நேரானதை கொடுக்கின்றது. අරක මල ගෙදර, அது செத்த வீடு, මේක නැවත නැගිට්ට ගෙදර. இது மீண்டும் உயிர்த்தெழுந்த வீடு. එහෙනම් ඒක තමයි කොමියුනියන් එක කියන්නේ. இதுதான் திருவிருந்து. விளங்குகிறதா? ඒකට කොමියුනියන් එක ගන්න එනකොට මූණ උස්සගෙන ආවට කමක් නැහැ. ஆகவே நீங்கள் திருவிருந்து எடுக்க வரும் பொழுது முகத்தை தொங்க விட்டு வந்தால் பரவாயில்லை. හැබැයි අර ජූස් එක බොනකොට නිකන් ආත්තල් එකේ බොන්නෝනේ. ඒ සත නැවත නැගිට්ටා. ஆகவே அது ஜூஸை கொடுக்கின்ற பொழுது, குடிக்கின்ற பொழுது, ஆஹா ஆத்தலா இயேசு உயிர்த்தெழுந்தார். අපේ මිනිස්සු එහෙම නෙවෙයි ජූස් එක බොන්නේ. நம்மளாக்களை புடில ஜூஸ் குடிப்போம். ඒ සංකේතය තේරෙනවද ඔයගලන්ට? இந்த அடையாளம் விளங்குகிறதா? දැන් යේසුස් වහන්සේ කියනවා இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், උඹලා මට ඕකනේ ඕයි කරේ. நீங்க எனக்கு இதை தானடா செய்தீங்க. මගේ ශරීරයට උඹලගේ පාපය මං ගත්තනේ. உங்கள் பாவங்களை என் சரீரத்துக்கு எடுத்தேன் அல்லவா? උඹලා මට ගැහුවානේ. நீங்க என்னை அடித்தீர்கள் அல்லவா? මම මැරුවානේ. என்னை கொலை செய்தீர்கள் அல்லவா? දැන් උඹලට මං දෙන්න යන ගේම உங்களுக்கு நான் இப்பொழுது கொடுக்க போகிற கேம், விளையாட்டு, දැන් ඇති දෙකක්. 2 அறிவால்.
යේසුස් වහන්සේගේ දෑකැත්ත තියාගෙන இயேசுவினுடைய அறிவாளை வைத்துக்கொண்டு උන්වහන්සේ කපන්න යන්නේ තිරිංගු අස්වැන්න. அவர் அறுக்க போவது கோதுமை அறுவடை. ඒ කියන්නේ රොටි ටිකට දෙන්න යනවා ෂොට් එක. இப்பொழுது ரொட்டிக்கு அடிக்க போகிறார் ஷாட் ஒன்று. මරණය මරන්න යනවා. கொலை செய்ய போகிறார். මරණத்தையே கொலை செய்ய போகிறார். மரணத்தையே கொலை செய்ய போகிறார். තේරුණාද? මරණය පරාජිතයි ඒ උනට තාම තියෙනවා. மரணத்தை கொலை செய்ய வேண்டிய இல்ல மரணம் இன்னும் இருக்கிறது. மரணம் இன்னும் இருக்கிறது. මේ අදත් මරනවා මිනිස්සු. இன்றைக்கு மனிதர்கள் மரிக்கிறார்கள். මරණයට හේතුව යකා. மரணத்திற்கு காரணம் பிசாசு. මරණයට හේතුව පාපය. மரணத்துக்கு காரணம் பாவம். මොකද දෙවියන් වහන්සේ කිව්වා ආදම්ට ஏனென்றால் தேவன் ஆதாமுக்கு சொன்னார், අඩෝ அடோ උඹ මේ ගහෙන් කෑවනම් நீ இந்த மரத்தில் சாப்பிட்டதினால் තොපි මැරෙනවා. நீ சாகவே சாவாய். සර්පයා ඇවිල්ලා ගෑනිට කිව්වා சர்ப்பம் வந்து மனுஷிக்கு சொன்னது, අක්කේ ඔවා විශ්වාස කරන්න එපා. அக்கா அதை நம்பாத, ඔවා කාලා බලන්න நீ මැරෙන්නේ. சாப்பிடு அக்கா. මරණය යක්ෂයා ගෑනියෙක් තුලින් මේ ලෝකයට දීලා மரணத்தை ஒரு பெண்ணுக்கூடாக பிசாசு பூமிக்கு கொடுத்து අදටත් මරණය තියෙනවා. இன்றைக்கு மரணம் இருக்கிறது. යේසුස් වහන්සේ දෑකැත්ත අරගත්තා. இயேசு அறிவாளை எடுத்தார். මරණය මරන්න යනවා උන්වහන්සේ. இப்பொழுது மரணத்தை அவர் மறிக்க செய்ய போகிறார், பரிகரிக்கிறார். අන්න ඒක තමයි අස්වැන්න. යක්ෂයාට යක්ෂයාව කපන්න යනවා අවුරුදු 3මාරක් ටික ටික එකවරට නෙවෙයි. அவர் பிசாசை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல போகிறார். කස 3 කස ஆண்டுகள் කස කස ගහලා கச 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 என்று. තිරිංගු අස්වැන්නට තමයි යේසුස් වහන්සේගේ දෑකැත්ත. இப்பொழுது கோதுமை அறுவடைக்குத்தான் இயேசுவினுடைய அறிவாள். ඊට පස්සේ දෙවෙනි දූතයාගේ අතේ දෑකැත්ත තියෙන්නේ මොනවටද? இப்பொழுது இரண்டாம் தூதனுடைய கையில ஒரு அறிவாள் இருக்கிறது. இடத்திற்கு මිදී වත්තට යන්න කියලා. හරිද? இப்பொழுது திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்று சொல்லுகிறார். ඇයි නිකන් බිබිකන් වගේ ඉන්නේ? ஏன் சும்மா பிபிக்கன் මං சாப்பிடுறாங்க? මාර රහසක් නේ කියලා දෙන්නේ. අයියෝ පාස්ටර් ගජේන්ද්‍ර මොනාරි කරන්නකෝ මේ මිනිස්සුන්ට. අනේ ඔයගලන්ට තේරෙනවද? உங்களுக்கு விலகவில்லையா? விலகுகிறதா? කොහෙන් සම්බන්ධතාවය ගේනවද කියලා පේනවද? எங்க 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 இதனுடைய தொடர்பு வருகிறது என்று பார்க்கிறீர்களா? දෙවෙනි දූතයාගේ අතේ තියෙන දෑකැත්ත இரண்டாவது தூதனுடைய கையில் இருக்கிற அறிவாள் තිරිංගු වලට නෙවෙයි. அவைகள் கோதுமைக்கல்ல, මිදී වලට. அது திராட்சைக்கு. මොකද්ද මිදී? என்ன திராட்சை? උගේ සන්තෝෂය. அது சந்தோஷம். ලෝකයාගේ ප්‍රීතිය. உலகத்தானுடைய சந்தோஷம். ලෝකයාගේ සන්තෝෂය. உலகத்தானுடைய சந்தோஷம். ලෝකයාගේ සොමිය. உலகத்தானுடைய சொமி. ලෝකයාගේ ජොලිය. உலகத்தானுடைய ஜொல்லி. ලෝකයාගේ ආත්තල් එක. உலகத்தானுடைய ஆத்தல் போத்தல் ඔක්කොටම දෙන්න යනවා. எல்லாத்துக்கும் அடிய போட போகிறார். දෑකැති පාර. எல்லாத்துக்கும் அறுவடை அடி. මේ අද චූන් එකේ යක්ෂයා ජොලි කර කර ඉන්නවා. இன்றைக்கு சூடாக பிசாசு ஜொலி பண்ணி கொண்டிருக்கிறார். හැබැයි දවසක් එනවා. ஒரு நாள் வரும், එක පාරට ඕකම නිහඬ කරා නම් වැඩේ හරි නෑ. ஒரே அடியா அவன் அமைதியாக்கினால் அவ்வளவு நல்லா இருக்காது. ටික ටික දෙන්නේ ඌට ෂොට් එක. அவனுக்கு அடி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக. මගේ ශරීරය කැඩුවා. என்ற சரீரத்தை உடைத்தாய், මගේ රුධිරය හලන්න කරානේ. என்னுடைய ரத்தத்தை சிந்த வைத்தாய். ඉඳා යකා උඹට මන් දෙන්නම් ජම්බු. இதோ பிசாசு உனக்கு தருகிறேன் ஜம்பு. එක දෑකැත්තක්. උඹේ පාන් ටිකට ෂොට් එක දෙනවා. ஒரு அறிவால் உன்னுடைய வேலைகளுக்கு அடிப்பேன். පාන් ஓ, රොට්ටි. ரொட்டி ආහ. ரொட்டி. තව එකෙක් එනවා මිදී වැලට දෙනවා වගේ. இன்னொரு அறிவால் மிதி, அதாவது திராட்சைக்கு. මිත්‍රවරුනි, அன்பானவர்களே, දෙවෙනි අවුරුදු 3මාර තියෙනවා නේද? இரண்டாவது 3.5 ஆண்டுகள் இருக்கிறது அல்லவா? ඒකේ දෙවියන් වහන්සේ දෙන්න යන ගේම தேவன் அதிலே கொடுக்க போகின்ற விளையாட்டு යක්ෂයාට එපා වෙන්න දෙන්න යනවා. பிசாசுக்கு வேண்டாம் என்று வெறுக்க போகுது. යේසුස් වහන්සේ ඔය යකාට දේවල් කරන්න දුන්නට இயேசு பிசாசுக்கு இதெல்லாம் செய்ய அனுமதி கொடுத்ததற்கு என்ன? උන්වහන්සේ දෙන්න යනවා ඔකට හැටි හැලෙන්න. அவனுக்கு போட போகிறார், போடு ஓட இடமில்லாம. අවුරුදු 3මාරක් 3.5 வருஷம் ඌ තියාගෙන මරන්න යනවා. அவனை உயிர் வச்சுக்கொண்டே சாகடிக்க போகிறான். ඒව තමයි අපි බලන්න යන්නේ. அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ඊළඟ සැරේ ඉඳන් අපි ඒව තමයි බලා ගන්න යන්නේ. அடுத்த வாரத்தில் அதை பார்க்க போகிறோம். ඕකේ අපේ යේසුස් වහන්සේ ජීවමානයි. நம்முடைய இயேசு ஜீவிக்கிறார். අපේ යේසුස් වහන්සේ වීරයා. எங்கள் இயேசு வீராதி අපේ வீரன். යේසුස් වහන්සේ